அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அசஸ்மெண்ட், ஆடிட், அஃபென்ஸ், பெனால்டி அண்டர் ஜிஎஸ்டி ஒன்று ஒன்றா பார்ப்போம். அசஸ்மெண்ட் முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் என்ன விதமான ஆடிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அஃபென்சஸ் அண்டர் ஜிஎஸ்டியில் எதெல்லாம் அஃபென்ஸ்னு கருதப்படுறது, அந்த அஃபென்ஸுக்கு என்னென்ன என்ன சொல்கிறது, என்னென்ன எவ்வளோ பெனால்ட்டி அதை லெவி பண்ணுறாங்க, அது அந்த ஒரு ஒரு அஃபென்ஸுக்கும் எப்படி பெனால்ட்டி லெவி பண்ண போகிறாங்க, ஜென்ரலாகவே பெனால்ட்டியோட ப்ராசஸ் என்ன, ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு என்ன பெனால்ட்டி அப்படின்றது தான் அல்டிமேட் இதுவாக இருக்கும், நம்ம பண்ணுறதோட அவுட்கமாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக், அசஸ்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அசஸி பண்ணுறாரு, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் படிவங்கள்லாம் அவர் வச்சிருக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் வந்து இது மாதிரியான படிவங்களை மாதாந்திர காலமோ இல்லை குவார்டர்லி ஒன்ஸோ அவர் ஃபைல் பண்ணணும். டேக்ஸை இந்த தேதிக்குள்ளே பே பண்ணணும், பே பண்ணலைன்னா இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் செட் ஆஃப் பண்ணணும், இப்படி தான் கிரெடிட் எடுக்கணும், இது எல்லாத்தையுமே வகுத்து இருக்காங்க. அண்ட் ஜிஎஸ்டியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் தன்னை தானே கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கிறது பேர் தான் செல்ஃப் அசஸ்மெண்ட். அசஸி டிட்டர்மைன்ஸ் த டாக்ஸ் லயபிலிட்டி பை ஹிம்செல்ஃப் ஆஃப்டர் அ டிக்ளரேஷன் ஆஃப் ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ அப்படின்னுவாங்க. அதாவது அவர் சப்மிட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் மொத்தமுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூக்கு அப்புறம் தான் அவர் சப்மிட் பண்ணுவார். அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களையே அசஸ் பண்ணிப்பாங்க, அவங்களே அவங்கள அசஸ் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு இதுன்னு இல்லை, ஜிஎஸ்டின்னு இல்லை, எல்லாமே செல்ஃப் அசஸ்மெண்ட்ல தான் இருக்கு. நீங்க எந்த ஆக்ட் எடுத்தீங்கன்னாலும் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் டிக்ளரேஷன். ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு ஒரு அசோசியேட்டையும் ஒரு பர்சன்ட்டையும் அவங்களுடைய மொத்த ட்ரஸ்டையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வைக்கிறாங்க. ஸோ அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியதோட கடமை, அது கரெக்டாக கட்டுறோமா இல்லையா, அது கரெக்டான மெத்தடா, எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி நேராக அசஸி தான் வராங்க. இதில் எங்கேயுமே வேற யாருமே வரத்துக்கான மாற்று இதுவே கிடையாது. அதே நேரத்தில் இங்கே வந்து இதுதான் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், செல்ஃப் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் செல்ஃப் அசஸ்மெண்ட் தாண்டி ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பெரும்பாலும் யூஸ் பண்ணாத ஒரு ப்ரொசீஜர். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்ன்றது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமா தெரியும் இப்படி ஒன்று இருக்குன்னு. இது வரைக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே இல்லை. மேபி ஒரு வேட் ரிஜீம்ல ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ரொம்ப ரேரு. பட் எக்ஸைஸில் இந்த ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் இதே மாதிரி தான் இருந்தது. சர்வீஸ் டேக்ஸ்லையும் இருந்தது. சர்வீஸ் டேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதே இல்லை. எக்ஸைஸ்லலாம் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எல்லா தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து எரிஞ்சிருக்கும், இல்லை ஒரு பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம்னா, ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. அந்த ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய விலையையோ, திருப்பி சொல்றேன், உங்களுடைய விலை வேல்யூவையோ இல்லை ரேட்டையோ, என்ன ரேட்டு டாக்ஸ் கட்டணும், இது ரெண்டும் உங்களுக்கு தெரியாம இருந்தக்கூடிய, இல்லை அதுல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் மெத்தடாலஜியை ஆப்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி சார் சாத்தியம்? ஒரு சில நேரத்துல இந்த ப்ராடக்ட் வந்து 12% வருமா 18% வருமான்ற டவுட். இன்னி தேதிக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று யாராவது ஒரு அந்த கிளாசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்ச ப்ரொஃபஷனல்கிட்ட போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க கொடுக்கறத டிசைட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங்கில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கணும். அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங்கை பற்றி நான் கமெண்ட் பண்ணலை. பட் அகெயின் அங்கே ஃபேவரபிளும் வரலாம், அன்ஃபேவரபிளாகவும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கேள்வியை ஏற்கனவே கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். குங்குமம், இந்த குங்குமம் வந்து எக்ஸம்டடா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே நோட்டிஃபிகேஷனை பார்த்துருப்போம்.
எக்ஸம்டட் குட்ஸ் நோட்டிஃபிகேஷன் படி குங்குமம் எக்ஸம்டட். எங்களோட ஒரு கிளைண்ட் வந்து குங்குமம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் குங்குமம் மேனுஃபேக்சர் பண்ணுறது அவர் வந்து சிவப்பு கலரில் மட்டும் பண்ணலை. சிவப்பு கலர், மெரூன் கலர், பச்சை, மஞ்சள், நீலம், ஊதா அப்படின்னு வேற வேற கலர்ல பண்றாரு. இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து அவர் கேட்ட கேள்வி வந்து குங்குமம் எக்ஸம்டடா சார் அப்படின்னாரு. ஸோ குங்குமம் எக்ஸம்டட், ஆனா குங்குமம் சிவப்பு கலர்ல தான் இருக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வியா வருது. இப்போ இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் பண்ணுவா? ஒன்று நாங்கள் ப்ரொஃபஷனலாக ஆன்சர் பண்ணலாம். ரெண்டாவது அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங்க்கு போகலாம். ஒரு சில காரணத்துக்காக நாங்கள் அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் போகலை. காரணமாக சொல்கிறேன், போகலை. ஏன்னா எங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனால நாங்கள் போகவே இல்லை. எங்களை கேட்டாங்க, நாங்களும் எங்களுக்கு முடிஞ்ச ரிசர்ச்சை பண்ணோம். ரிசர்ச்சை பண்ணிட்டு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்தோம், இப்படி தான் இது முடியணும் அப்படின்னு. நான் ஏன் இங்கே இதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ இது மாதிரியான ஒரு டவுட் வரும் ஒரு அசஸிக்கு. ஏன் சார் குங்குமம் சிவப்பு கலரில் தான் இருக்கணுமா? அதுதான் கேள்வியே. குங்குமம் சிவப்பு கலரில் இருந்ததுன்னா எக்ஸம்ட் ஆகிடும். குங்குமம் சிவப்பு கலரில் இல்லாமல் வேற கலரில் இருந்தால் எக்ஸம்ஷன் கிடைக்காது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி முடிச்சிங்கன்னா 18% டாக்ஸ் கட்டணும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இஷ்யூ இருக்குது. எதில்? ரேட்டில் இருக்குது. ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு 5 மாதம் வேணும், 6 மாதம் வேணும். அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங்கில், மினிமம் 3 மாதத்துக்கு மேலே ஆகும். அதுவும் அந்த லோவர் லெவலில் முடிஞ்சா, இல்லை அதுக்கு அடுத்த லெவல் அப்பீலேட் லெவலில் போனோம்னா இன்னொரு ஒரு 3 மாதம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் ஒன்று நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டின்னு இருக்கணும், இல்லை கஸ்டமர்கிட்டேருந்து டேக்ஸே கலெக்ட் பண்ணாமல் இருக்கணும். நான் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாத சூழ்நிலையில் இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸருக்கு, என்ன நீங்கள் ப்ரொவிஷனலாக அசஸ் பண்ணுங்கன்னு. அந்த அக்செப்டன்ஸ் அந்த ரிக்வெஸ்ட்டை எடுத்துன்னு நீங்கள் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு அருகதையானவரா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த அருகதையானவரா அப்படின்றத வெரிஃபை பண்ணும்போது அவங்க வைக்கிற எம்பசைஸ் எங்க ஜாஸ்தியா இருக்கும்னா 2 இடம். வேர் டாக்ஸ் லயபிலிட்டி cannot be determined because of 2 விஷயம், ரேட் ஆஃப் டாக்ஸ் அல்லது வேல்யூ ஆஃப் டாக்ஸ். உங்களுக்கு இது 2 சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னா அதுக்கு வந்து 5% தான் ரேட் ஆஃப் டாக்ஸ். ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒரு பொருள் ஆயுர்வேதிக் ப்ராடக்டா இல்லையா அப்படின்றது நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இந்த பொருள் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தானா அப்படின்றத நீங்க எப்படி டிசைட் பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னா 5% டாக்ஸ். அந்த பொருள் ஆயுர்வேதிக் ப்ராடக்டா இல்லையான்றதை யார் சொல்லுவான்னா, ஆயுர்வேதிக் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒரு ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒரு மீட்டிங்கை நடத்துவாங்க. அந்த மீட்டிங்ல உங்க ப்ராடக்டை பிளேஸ் பண்ணி, ஆமா இது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னு போட்டு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்டா மாறிடும். இப்போ உங்க ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அல்லாத ஒரு ப்ராடக்டா இருந்ததுன்னா உங்களுடைய டாக்ஸ் ரேட்டு 18 12 வரும். ஆயுர்வேதிக் ப்ராடக்டா இருந்ததுன்னா 5% தான் வரும். ஸோ எனக்கு என்னைக்கு சார் தெரியும்னா, என்னைக்கு வந்து ஆயுர்வேதிக் கவுன்சில் அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்களோ அன்னி வரைக்கும் தெரியும். ஸோ அன்னி வரைக்கும் நான் என்ன டாக்ஸ் ரேட் கட்டுறது? நான் கவர்மெண்ட் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா ஹையஸ்ட் டாக்ஸ் ரேட் எதுவோ அதை கட்டுன்னுவாங்க. ஆனா நாளைக்கு லைசன்ஸ் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்டோட லைசன்ஸ், அது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் போட்டு வரும். அப்படின்னா சார், நீங்க என்னைக்கு அப்ளிகேஷன் போட்டீங்களோ அன்னிலேருந்தே இந்த ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னு வரும். ஸோ இது மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற நிலையில மட்டும்தான் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஒருத்தர் அணுகுவாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரு இந்த மாடலை யூஸ் பண்றதே. ரொம்ப கை தேர்ந்தவங்களால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது என்ன மெத்தடு, ஏன் என்ன என்ன கிராஸ் வெரிஃபிகேஷன் இங்கே தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் போடணும் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸருக்கு. ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸருக்கு நீங்கள் போட்ட அப்ளிகேஷன்லேருந்து அவர் பார்த்து வெரிஃபை பண்ணி ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்பாரு. கேட்டுட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் எலிஜிபிளா இல்லையான்றதை 90 நாளைக்குள்ள சொல்லுவார். அவர் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் உங்களை அலோவ் பண்ணார்னா நீங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸை கட்டினே இருக்கலாம். ப்ரொவிஷனலாக ஒரு டாக்ஸை கட்டினே இருக்கலாம். நீங்கள் ஹையர் ரேட்டும் கட்ட வேணாம், லோவர் ரேட்டும் கட்ட வேணாம். சில சமயத்தில் மத்தியில் ரேட்டு கட்ட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணுற எந்த ரிட்டர்னுமே ஃபைனலாக ஆகாது. எல்லாமே ப்ரொவிஷனல் ரிட்டனாக கருதப்படும். 6 மாதம் டைம் லிமிட் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸருக்கு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ள ஃபைனல் அசஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். சார் எனக்கு அந்த அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்த அந்த டைம் லிமிட்குள்ள முடியல, எனக்கு இன்னும் டைம் வேணும், ஏன்னா எனக்கு இன்னும் கவுன்சிலில் அப்ரூவே பண்ணல அந்த ப்ராடக்டை,
அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 2 மீட்டிங் ஆகும் போல இருக்கு. இல்ல ஒரு மீட்டிங் ஆகும் போல இருக்கு. அதாவது இன்னொரு ஒரு குவார்டர் ஆகும் போல இருக்கு. எனக்கு இன்னும் 3 மாசம் டைம் வேணும்னா, ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். யாரு முன்னாடினா, அடிஷனல் கமிஷனரும், ஜாயிண்ட் கமிஷனர் முன்னாடியும் ஒரு அப்ளிகேஷன ஃபைல் பண்ணலாம். அந்த ஃபைல் பண்றது மூலியமா அடிஷனலா இன்னொரு 6 மாத காலம் கிடைக்கப்படும். இல்ல சார் அந்த டைமும் முடிஞ்சிருச்சு. எனக்கு டிசிஷனே எடுக்க முடியலன்னா, நீங்க கமிஷனர்ட்ட போயிடலாம். கமிஷனருக்கு 4 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. அதாவது என்னன்னா, உங்கள புரோவிஷனல் ரிட்டர்னே ஃபைல் பண்றதுக்கு. 4 வருஷம்லாம் ரொம்ப பயங்கரமான கால அவகாசம். எர்லியர் லாலலாம் வெறும் 6 மாசம் தான் குடுத்திருந்தாங்க. முதல்ல ஒரு 6 மாசம், அப்புறம் ஒரு 6 மாசம் முடிச்சுட்டு டிசிஷன் அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து கொஞ்சம் எலாபரேட்டாவே குடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பீரியடுக்குள்ளலாம் நீங்க நல்லா டிசிஷன் எடுத்துறலாம். தேவையே படாது. முதல்ல நெறைய ஆஃபீசர் புரோவிஷனல் அசஸ்மென்ட்டே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன் அப்டின்னா, என்னைக்கு உங்கள ஃபைனலா அசஸ் பண்றாங்களோ, அன்னைக்கு டாக்ஸ் மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்டுற மாரி இருக்கும். இன் கேஸ் அதர்வைஸா முடிஞ்சது. நீங்க உங்க ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ன்னு நெனச்சுன்னு போயிருப்பீங்க. ஆனா, ஆஃபீசர் உட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல இது வந்து இது வராது. ஸோ உங்களுடைய ப்ராப்பர் ஆஃபீசர், பிஓன்னு என்ன சொல்லப்படுற ப்ராப்பர் ஆஃபீசர். இனிமேல்ட்டு எங்க பிஓ வந்தாலும் அது ப்ராப்பர் ஆஃபீசர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ப்ராப்பர் ஆஃபீசரால, அதாவது உங்க ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீசரை ஜிஎஸ்டி கூப்பிடுற லாங்குவேஜ் வந்து ப்ராப்பர் ஆஃபீசர். ஸோ அந்த ப்ராப்பர் ஆஃபீசர் வந்து 6 மாசம் டைம் கொடுப்பாரு. ஃபர்தரா நீங்க ஏடிசி, ஜேசிட்ட போயிட்டு இன்னொரு ஒரு 6 மாசம் டைம் வாங்கிக்கலாம். மேக்ஸிமமா கமிஷனர் 4 வருஷம் டைம் கொடுப்பாரு. என்னைக்கு டாக்ஸ் கட்டணுமோ அன்னிலேருந்து என்னைக்கு டாக்ஸ் கட்டுறாங்களோ ஃபைனல் அசஸ் பண்ணி அன்னி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். 50 சப்செக்ஷன் 1 படி அந்த இன்ட்ரெஸ்ட். ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்ன் இது ரொம்ப சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. 59ல ஒவ்வொரு அசஸியும் அவங்க ரிட்டர்னை ஃபைல் பண்றாங்க. அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுடைய ப்ராப்பர் ஆஃபீஸர் அந்த ரிட்டர்னை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாரு. அந்த ரிட்டர்னை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண உடனே அவருக்கு வந்து ஒரு சில டவுட் வந்து வருது. என்ன மாதிரியான டவுட் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு என்ன சொல்றது, இப்போதைக்கு உங்களுடைய 3பியா இருக்கட்டும், இல்ல வந்து ஜிஎஸ்டிஆர் 1ஆ இருக்கட்டும், இல்ல ஜிஎஸ்டிஆர் 3பியா இருக்கட்டும், இது மாதிரியான உங்களுடைய ரிட்டர்ன்ஸ், இது மாதிரியான ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்ணும்போது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கணும். ஜிஎஸ்டிஆர் 3பில ஒரு நம்பர் இருக்கு, ஜிஎஸ்டிஆர் 1ல வேற ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்னோட ஆஃபீஸரோட இன்விடேஷனுக்கு வரும். ஸோ ஆஃபீஸர் பார்க்கும்போது 1ல எப்படி இருக்கு, 3பில எப்படி இருக்கு. ஸோ சில நேரத்தில் அவங்க கரெக்டாக எடுத்திருப்பாங்க, சில நேரம் அவங்களால எடுத்திருக்க முடியாததா இருக்கும். நிறைய நேரத்தில் அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்றாங்க, 3பிக்கும் 1க்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு, ஏன் வித்தியாசம் இருக்குன்னு. ரொம்ப சிம்பிள், அவங்க 1 நம்பர் எடுத்தது கிராஸ் நம்பர் எடுத்துட்டாங்க, அதுலேருந்து கிரெடிட் நோட்டை மைனஸ் பண்ணால் மேட்ச் ஆயிருக்கும். ஸோ என்ன நம்ம இங்கே ஹைலைட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, இது மாதிரியான டிஃபரன்சஸ் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸர் ரைஸ் பண்ணாருன்னா மேக்ஸிமம் 30 நாளைக்குள்ள ரிப்ளை பண்ணணும். நோட்டீஸ் வந்ததுலேருந்து 30 நாளைக்குள்ள. அது 2ஏவோட 3பி மேட்ச் ஆகலைன்னு இருக்கலாம், இல்லை 1ஓட 3பி மேட்ச் ஆகலைன்னு இருக்கலாம், இல்லை இப்போ புதுசாக வர்றது ஜிஎஸ்டிஆர் 7ஓட 3பி மேட்ச் ஆகலைன்னு இருக்கலாம். என்ன வேணா இருக்கும். இது எல்லாத்துக்குமே 61ல பவர் இருக்கு ஆஃபீஸருக்கு. அவங்க ரிட்டர்னை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற அசஸி ஃபைல் பண்ண ரிட்டர்னை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சார் நான் இந்த 30 நாளைக்குள்ள இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல, என்ன சார் ஆகும்? ஒன்றும் ஆகாது. இது அடுத்த லெவலுக்கு அவங்களால எடுத்துன்னு போக முடியும். இதை ஒரு ஆடிட்டாவோ, ஒரு இன்வெஸ்டிகேஷனாவோ, இல்லை இன்ஸ்பெக்ஷனாவோ மாற்ற முடியும் அவங்களால. ஆடிட் அப்படின்றது வந்து 64, 65ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சாரி 65, 66ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அங்க மாத்திட முடியும், ஆடிட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நேரம் 67 இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுத்துன்னு போயிட முடியும். இல்லை அப்படின்னா 73, 74 இன்வோக் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க ஏதாவது சப்ரஸ் பண்ணிட்டீங்களா, உங்களை டீடைல்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துன்னு வரணும் அப்படின்வாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷனாவோ, ஒரு ஆடிட் ஆகவோ, இல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் சார்ந்த ஒரு விஷயமாகவோ எது மாறும்னா, ஒரு அசஸி அவங்க ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது. சார் அவங்க கேள்வி கேட்டுனே போயிட்டு இருக்காங்க, நான் ரிப்ளை பண்ணணுமா சார் அப்படின்னா, ஆமா 61 உங்களை பைண்ட் பண்ணதில்லை.
ஸோ ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் பர்சனும் அவங்க சில நேரத்தில் இமெயிலாக இருக்கலாம் கேள்வி, சில நேரத்தில் ரெகுலர் நோட்டீஸ் வந்திருக்கலாம். ஸோ என்னவா வேணா இருக்கட்டும், அதுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ண வேண்டியது. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு டைம் வேணும்னாலும் அந்த நோட்டீஸ் வந்த உடனே ஒரு டைம் கேட்டுருங்க. நீங்கள் வந்து என்ன 2A 3B கம்பேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க, கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். எங்கள்கிட்ட பெரிய ஆல் சப்போர்ட் இல்லை, பெரிய சாஃப்ட்வேர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலை. எங்களால் நீங்கள் கேட்குற அடுத்த 15 நாளைக்குள்ளே கொடுக்க முடியாது. எங்கள் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது, நாங்கள் நிறைய பார்க்கணும். எனக்கு இன்னும் ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. அந்த 15வது நாள் முடிவுக்கு முன்னாடி போய் வேணா இன்னொரு 15 நாள் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்றைக்குமே அவங்கள்ட்ட டைம் கேட்டு அவங்க எண்டில் இருக்கிறதா இருக்கணுமே தவிர, நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகிடும்னா அவங்கள அடுத்தடுத்த ஆக்ஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுற மாதிரியே கொண்டு போயிடும். ஸோ எப்போதுமே இதெல்லாம் கொஞ்சம் யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 62 இந்த அசஸ்மெண்ட் எதை பற்றினது அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கான அசஸ்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கிற ஒரு வரைமுறை. ஸோ ரெகுலராக அசஸி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அது 59. ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஸ்பெஷல் கேஸு. இது என்ன சொல்கிறது, ஃபைல் பண்ண ரிட்டர்னை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் கேள்வி கேட்கறது அடுத்தது. இது அசஸி ரிட்டனே ஃபைல் பண்ணல, நான் ஃபைலர்ஸ் ஆஃப் ரிட்டன், இவங்களை எப்படி சார் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன சார் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்? இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுன்னு டிசிஷன் எடுக்கிறது. இந்த இந்த ஜிஎஸ்டி ப்ராக்டிஸில் இல்லை என்னுடைய இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ராக்டிஸ்லேயே நிறைய நேரம் நான் பார்த்த ஆர்டர், இப்போ 2 வாரமாக ரொம்ப சீரியஸாக ஒரு ஒரு கேஸில் நாங்கள் வேலை பார்த்துன்னு இருக்கோம். ஒரு 2.25 கோடி ரூபா டேக்ஸ் டிமாண்ட். அஃப்கோர்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் கேஸ் தான், இது இல்லை, ஜிஎஸ்டி இல்லை. ஆனால் இந்த சர்வீஸ் டேக்ஸ் கேஸில் 2.25 கோடி ரூபா டேக்ஸ் டிமாண்ட் இன்னைக்கு இருக்கலாம். கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தாங்க, பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் 25 லட்ச ரூபா இல்லை 30 லட்ச ரூபா மேக்ஸிமம் டேக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மீதி எல்லாமே வெய்வர் ஆயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு, கேஸ்லாம் இருக்கு, சப்மிஷன்ஸ் பண்ணியிருக்கணும், கரெக்டாக எழுதிருக்கணும், கரெக்டாக ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்கணும். நிறைய நேரத்தில் அந்த டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுல தான் ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஏன் அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அப்போ 2.25 கோடி ரூபா டிமாண்ட் எப்படி சார் வந்தது? ஒன்றுமே இல்லை, 4 வருஷத்துக்கு டேட்டா கேட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. அசஸி சப்மிட் பண்ணலை, 1 வருஷம் டேட்டாவை சப்மிட் பண்ணியிருக்காரு, 2வது வருஷம் டேட்டாவை திருப்பி நோட்டீஸ் அனுப்பிச்சு கேட்டிருக்காங்க. அசஸி விட்டுட்டார். அவர் சொல்லக்கூடிய காரணம், சார் நான் பயங்கரமான கடன் சூழ்நிலையில இருந்தேன், எனக்கு என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு போன வருஷம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என் வீட்டெல்லாம், என் அக்கௌண்ட் என்பிஏ ஆயிடுச்சு, என் வீட்டெல்லாம் வந்து சர்ஃபாசி ஆக்ஷனில் எடுத்துட்டாங்க. ஸோ என்னால் என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ இதெல்லாம் சூழ்நிலை, இதெல்லாம் தான் சர்ஃபேசி ஆக்ட். இதை பாருங்க, இந்த சமயத்தில் இந்த லெட்டரும் வந்தது. ஆமாம், எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையா தெரியல, ஆஃபீஸர் டாக்குமெண்ட் தானே கேட்டிருக்காரு, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் என்ன பிரச்சனையா இருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா, 2வது லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கும் எந்த ரிப்ளையும் வரலன்னு டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் எழுதி போட்டு இன்கம் டேக்ஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு மொத்த அமௌண்ட்டையும், இன்கம் டேக்ஸில் எவ்வளோ இன்கம் இருக்கோ இன்கம் இன்ட்டு 15% சர்வீஸ் டேக்ஸ் போட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த அசஸி பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டி வரிக்குள்ளேயே வராது. நான் இது எதுக்கு ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, இது மாதிரி தான் முடியும். இது பேர் தான் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். அதாவது அசஸி தங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு பேங்க்குக்கு கால் பண்ணுவாங்க. வேற ஒரு கேஸில் இப்படி நடந்தது. பேங்க்குக்கு கால் பண்ணி உங்கள் பேங்கிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, அதாவது அவங்க அசஸி ஃபைல் பண்ண அசஸியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் கிரெடிட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, மொத்தத்தையும் கூட்டிட்டு அதில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல. ப்ராப்ளம் என்னன்னா, அசஸிக்கு 3 அக்கௌண்ட் இருக்கும். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும், இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் அசஸி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க ஆஃபீஸர் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட்டே பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல நடக்குது. எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வருதோ, 46 அப்படின்னு நினைக்கிறேன், 46 உட்பிரிவு 1 செக்ஷன்ல நோட்டீஸ் அனுப்புவாங்க. எப்போ நோட்டீஸ் அனுப்புறாங்களோ உடனே அதுக்கான ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். அட்லீஸ்ட் என் ரிட்டர்ன் வைஸ் இதுதான் என் லயபிலிட்டின்றதையாவது ஆஃபீஸருக்கு இன்டிமேட் பண்ணணும். என்கிட்ட பணம் இல்லைங்க, டேக்ஸ் கட்ட முடியாது, நிறைய காரணங்கள் சொல்லலாம் மக்கள். ஆனா
இதுதான் என் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்றத ஆஃபீஸர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஆஃபீஸர்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வச்சு ஆஃபீஸர் ப்ரொசீட் பண்ணுவாங்க. இங்க வேற ஒரு கேஸ்ல என்ன ஆச்சுன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அந்த அசஸி. அதுக்கு முன்னாடியே பேங்கிங் லிங்க் இருந்ததுனால எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருந்ததுனால ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை தொட்டு அந்த கன்சர்ன் பர்சனோட 4 பேங்க் அக்கௌண்ட்டையும் வாங்கி அவங்க 4 பேங்க் அக்கௌண்ட்டையும் போட்டு 80 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பிச்சாச்சு அந்த எஸ்எஸ்சிக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா அந்த 80 லட்சம் ரூபா அவங்களுடைய வருடாந்திர மொத்த இன்கமே 80 லட்ச ரூபாயை தாண்டல. டாக்ஸ் மட்டும் 80 லட்ச ரூபான போது எல்லாருக்குமே ஒரு ஜர்க் வரும். ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சரியா ரெப்ரசன்ட் பண்ணப்படுறதில்லை. அதுவும் நான் ஃபைலர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் இவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுடைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு ஒரு கேன்சலேஷன் நடந்திருக்கும். இன்னைக்கு கேன்சலேஷனை யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. பட் கேன்சல் ஆன வருஷம் அந்த வருஷத்துக்கு 5 வருஷம் அவங்களுக்கு ரைட் இருக்கு ஆர்டர் போடுறதுக்கு. என் நம்பர் தான் கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ என்ன, இப்போ நான் எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் விட்டுடுறாங்க. கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கான அந்த அந்த பீரியட்ல கலெக்ட் பண்ண டாக்ஸ் சரி இனிமேல்ட்டு நம்பர் தேவைப்படலைன்னா அந்த க்ளோஷருக்கு ஃபைல் பண்ண வேண்டிய ஃபைனல் ரிட்டர்ன் அந்த கட்ட வேண்டிய டாக்ஸ் இது எல்லாத்தையும் கட்டி க்ளோஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆஃபீஸர் பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணியோ கிரெடிட்ஸ் பேஸ் பண்ணியோ தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணியோ எப்படி வேணாலும் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற முறையில் பெஸ்ட் ஆஃப் தேர் ஜட்ஜ்மெண்ட் அந்த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் முறையில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் அவங்களுடைய அசஸ்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். ஆர்பி அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன், ஏஓனா அசஸ்மெண்ட் ஆர்டர் அசஸிங் ஆஃபீஸர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், சரிங்களா? இங்கே பிஓ அப்படின்றவர் தான் அசஸிங் ஆஃபீஸராக இருக்கார், அதாவது ப்ராப்பர் ஆஃபீஸர் அப்படின்றவர் தான் பிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்மிங் பேக் ஹியர், ஸோ நான் ஃபைலர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் அதோடைய மாடலை பார்த்தோம் அப்படின்னா யார் யார் ரிட்டர்ன்லாம் ஃபெயில்ஸ் டு ஃபர்னிஷ் ரிட்டர்ன் பேஸ்ட் ஆன் தி பெஸ்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும், டவுட்டே இல்லை. நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த நோட்டீஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி போகும் ஆர்டர்லாம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் முறையில் தான் ஆர்டர் போகும். ஒரு ஆப்ஷன் அசஸ்மெண்ட் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். சார் போன ரிட்டர்னுக்கும் போன அசஸ்மெண்ட்டுக்கும் இந்த அசஸ்மெண்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். போன அசஸ்மெண்ட் ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, இவரு ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கமே வரல, ஜிஎஸ்டியோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே வரல. சார் இப்படிலாம் ஒருத்தர் இருப்பாங்களா? ஒரு taxable person fails to obtain registration பட் அவருக்கு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு. அது அவர் இந்த ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னிலேருந்து 5 வருஷத்துக்குள்ள அவருக்கு ஆர்டர் போடுறதுக்கான உரிமையும் இருக்கு. அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட கேட்டுட்டு தான், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு தான் ஆர்டர் போட முடியும். ஓபிஹெச் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். உங்களை ஒரு தடவை கூப்பிட்டு உங்களுடைய கருத்தை நான் கேட்டிருக்கணும் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி. இது எதுக்கு அப்படின்னா நிறைய நேரம் இந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி அப்படின்னா அவங்க ஒரு ஜட்ஜ் இல்ல, ஜட்ஜுக்கு ஈக்குவலண்டான போஸ்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எந்த சார்பின்மை இல்லாமலும் அவங்க ஆர்டர் போடணும். அது யாரா வேணா இருக்கலாம், அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கலாம், இல்ல என்ன சொல்றது ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், எஸ்டிஓவா இருக்கலாம், இல்ல ஜேசியா இருக்கலாம், ஏடிசி, யாரா இருந்தாலும் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. இவங்க எல்லாருக்குமே பொதுவாக கொடுக்கப்படுற வார்த்தை அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அவங்க எல்லாருமே ஆர்டர் போடுறதுக்கு தகுதி உடையவர்கள். இந்த ஆர்டர் போடுறதுக்கு தகுதி உடையவர்கள் எல்லாருமே குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் எப்போதுமே கொடுக்கணும். சுவமோட்டவா டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதனால தான் சொல்லுவோம் எல்லா லெட்டர்லையும் கீழே கடைசியா ஒரு லைன் எழுதி விடுங்க. பிஃபோர் டேக்கிங் எனி ஃபைனல் டிசிஷன் கிவ் அஸ் an opportunity of being heard எழுதி வைங்க. ஜிஎஸ்டிலால நீங்க கேட்டா மட்டும்தான் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். கேட்கல அப்படின்னா கிடைக்காது. இதை பத்தின நீங்க மற்ற செக்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது தான் தெரியும். நேராக ஆஃபீஸர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு நான் ரிப்ளை பண்ணலன்னு
சுமோட்டோவா கேன்சல் பண்ணலாமா சார், ஷோகாஸ் நோட்டீஸ் எனக்கு அனுப்புறாரு, நான் அந்த தேதிக்குள்ள சொல்றாரு, நான் அந்த தேதிக்குள்ள ரிப்ளை பண்ணல, அவர் மாட்டுக்கு சுமோட்டோ ஆக்ஷன் எடுத்தா கரெக்டா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் இல்லையான்னா வயலேஷனே கிடையாது. உங்களுக்கு தேவை பர்சனல் ஹியரிங் வேணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்க தான் கேட்கணும் அந்த நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம். இல்லைன்னா அவர் மாட்டுக்கு சுமோட்டோவா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இங்க எதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் ஹைலைட் பண்ணப்படுறதுன்னா, சில நேரத்துல ஒரு சில அசசி ரெஜிஸ்டர் ஜிஎஸ்டிக்குள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ளேயே வராம அவங்க காலத்தை ஓட்டின்னு இருப்பாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் மாட்டினா அவங்கள எப்படி அசஸ் பண்ணும்? அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் முறை தான் எப்போதுமே. அதெல்லாம் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். அதெல்லாம் எதுவுமே இருக்கிற டேட்டா என்ன இருக்கு உங்கள்கிட்ட, என்ன இருக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை இன்கம் டேக்ஸ் இருந்தா இன்கம் டேக்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதை வச்சு பெஸ்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்டா டிசைட் ஆகும். எத்தனை நாளைக்குள்ள அந்த ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு பவர் இருக்கு சார்? 5 வருஷம். அந்த எண்ட் ஆஃப் த டாக்ஸ் பீரியட் இன் விச் டாக்ஸ் இஸ் பேயபிள். டெக்னிக்கலா இந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட் இருக்கு இல்லைங்க, அதுலேருந்து அந்த 5 வருஷம் 5 வருஷம் டைம் லிமிட் இருக்குன்னு வச்சுப்போம். அது எந்த ஐடியா எது அப்படின்றது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா போகும்போது சம்மரி அசஸ்மெண்ட். இது கொஞ்சம் வித்தியாசமான அசஸ்மெண்ட். அதாவது ஒரு சில அசசி இன்னைக்கு விட்டா அவங்கள பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வரும் வரும் சார். இன்னைக்கு அவன்கிட்ட பணம் இருக்கு சார், இன்னைக்கு தான் சார் அந்த டிரான்சாக்ஷன் பண்ண போறான், இன்னைக்கு போனா பிடிச்சிடலாம் சார். அது எப்படி சார் அவங்களுக்கு தெரியும்? அது ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நபர் இங்க ஒரு ப்ரொஃபஷன்ல என்கேஜ் பண்ணியிருக்கலாம், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் கூட இருந்திருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளால அதை பிடிக்க முடியாது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரெவென்யூ, இந்த வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு விட்டா திருப்பி பிடிக்க முடியாது அந்த அசஸிய அப்படின்னு இருக்கிற இடத்துல மட்டும்தான் சம்மரி அசஸ்மெண்ட். சம்மரி அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, மொத்தமா எடுத்து போட்டு பண்றது. இப்படிதானே கிடையாது. ஏதோ இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு, நீ 100 டிக்கெட் எடுத்திருக்க, ஒரு டிக்கெட் 700 ரூபா, 700 ரூபா இன்டூ 100 டிக்கெட்டு, ஸோ 700 ரூபா இன்டூ 1000 டிக்கெட் மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு இவ்வளவு டேக்ஸ் கட்டிடும். ஸோ ரஃபா எஸ்டிமேட் பண்றது. இது என்ன ஆக்சுவல் நம்பர்ஸ் தெரியாது, ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, அதுல எத்தனை பேர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் உள்நாட்டுல வந்தாங்கன்னு தெரியாது. இதுக்குள்ளாம் போகாம இன்னைக்கு நான் உன்னை டாக்ஸ் கட்ட விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு கல்ல நீ ஃபிளைட் ஏறி வெளிநாடு போயிடுவேன். வெளிநாடு போயிட்டேன்னா என்னால உன்னை பிடிக்கவே முடியாது. ஸோ அது மாதிரியான எக்ஸப்ஷனலான கேஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு ஏஓபி ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இதுல ஒரு பிசினஸ் பண்றாங்க, அது மாதிரி எக்ஸப்ஷனலா இருக்கிற கேஸுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கு, இது மாதிரி அசஸி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த சமயத்துல மட்டும்தான் இந்த சம்மரி அசஸ்மெண்ட் அப்படின்றது யூஸ் ஆகும். இதெல்லாம் விதவிதமான அசஸ்மெண்ட். சம்மரி அசஸ்மெண்ட்டுக்கும் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. சம்மரி அசஸ்மெண்ட் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல மட்டும்தான் யூஸ் ஆகும். பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னவா வேணா இருக்கலாம், ரெக்கார்டே இல்லாம பண்ணினா அது பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். சம்மரி அசஸ்மெண்ட் ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ரெவென்யூ இருக்கும். அதே நேரத்துல இந்த மாசத்தோட டிரான்சாக்ஷன் இந்த மாசம் வரதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணுவீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாசத்தோட டிரான்சாக்ஷனுக்கு அடுத்த மாசம் தான் அசசி டாக்ஸ் கட்டுவாரு. ஆனா அடுத்த மாசம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாசம் கடைசியே இவர் வெளிநாட்டுக்கு போயிட போறாரு, இவர் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு, சரிங்களா? அப்போ எனக்கு இவர் டாக்ஸ் கட்டுவாரா மாட்டாரான்ற ஒரு டவுட் இருக்கு பாருங்க. அது மாதிரியான இன்ஃபர்மேஷனை, அது மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு பண்றதுதான் சம்மரி அசஸ்மெண்ட். சம்மரி அசஸ்மெண்ட்டும் அதே மாதிரி ஒரு மாசம் ஒரு பீரியட்லாம் இருக்காது, மொத்தமா இருக்கும். பட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்படி இல்லை, அந்தந்த வருஷம் அந்தந்த மாசம் அப்படி போகும். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் வித்தியாசம். இதெல்லாம் நீங்க அந்த அந்த இண்டஸ்ட்ரி அசஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்சஸ் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு பக்காவான தியரி சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ரெக்கார்டே இல்லைனாலும் ஆஃபீஸர் அசஸ் பண்ணுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, அது பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி
ஒரு எப்பெல்லாம் ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு டாக்ஸ் கட்டாம எஸ்கேப் ஆனோம்னு நினைக்கிறாரோ அப்போ அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட். எப்படின்னா நீங்க ஃபைல் பண்ண ரிட்டனை வச்சே பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு கிடைச்ச டேட்டா, நீங்க சப்மிட் பண்ண போற டேட்டா வச்சு பண்ணுவாங்க. ஸோ எப்படி வேணா அசஸ் பண்ணுவாங்க. ஆடிட் ஆடிட் அப்படின்ற ஹெட்டிங்ல 2 செக்ஷன் வரும், 65, 66. 2 ஆடிட்டுமே டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆடிட். 65 ஆடிட் பை டாக்ஸ் அத்தாரிட்டி, அதாவது டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆடிட். சார் இதுல என்ன சார் ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஒண்ணுமே இல்லை. கவர்மெண்ட் கமிஷனர் அவங்களுக்கு கீழே இருக்கிறவரை ஆத்தரைஸ் பண்ணுவார், யாரெல்லாம் போய் ஆடிட் பண்ண போறாங்க அப்படின்னு. இந்த ஆடிட் பண்ண போறவங்க அந்த ரெஜிஸ்டர்டு பர்சனோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்க்கு போய் பிபிஓபிக்கு போய் அங்க இருந்து ஆடிட் பண்ணுவாங்க. என்ன சார் பார்ப்பாங்க? எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஐடிசி எடுத்திருந்தீங்கன்னா எடுத்த கிரெடிட் கரெக்டா அப்படின்னு பார்ப்பாங்க. கரெக்டான டிரான்சாக்ஷன்ல தான் ஐடிசி எடுத்திருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. 180 நாளைக்கு மேல யாராவது பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அதை பார்ப்பாங்க. புக்ஸ்ல போய் பார்க்கறதுக்கு ஆக்சஸ் இருக்கா? இருக்கு. நீங்க கரெக்டான ரேட்ல தான் கிளாசிஃபை பண்றீங்களா? வேல்யூ கரெக்டா தான் பண்றீங்களா? ரிலேட்டட் பார்ட்டியோட ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா? அந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? அதே நேரத்துல டிரான்சாக்ஷனல் கிரெடிட் எடுத்திருந்தா அந்த டிரான்சாக்ஷனல் கிரெடிட் வேலிடா? ஸோ எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்க்கப்படும். இது எப்படி சார் பார்ப்பாங்க அப்படின்னா, ஆடிட்டோட பழக்கம் எப்படின்னா கேட்டகரி பிரிப்பாங்க. 4 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஹை ரிஸ்க் அசஸி, அது கேட்டகரி ஏ. நெக்ஸ்ட் லெவல் அசஸி அப்படின்றது கேட்டகரி பி. சி மிட் லெவல் அசஸி, மிட் ரிஸ்க் அசஸி. டி வந்து லோ ரிஸ்க் அசஸி. ஸோ ஹை ரிஸ்க் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வருஷம் ஆடிட் நடக்கும். பெரிய பெரிய கம்பெனி 100 கோடி ரூபாய்க்கு மேல வருஷத்துல டாக்ஸ் கட்டுறவங்க, வருஷத்துக்கு 100 கோடிக்கு மேல டாக்ஸ் கட்டுறவங்க, அவங்க எல்லாரையுமே வருடம் பார்ப்பாங்க கவர்மெண்ட். அதெல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஃபுல்லா தான் இருக்கும், அதனால பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் கேட்டகரி பில வரும். கேட்டகரி பில வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா 10 கோடி ரூபாய்க்கு மேல டாக்ஸ் கட்டுறவங்க வருஷத்துக்கு 10 கோடி, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க. சி கேட்டகரி 1 கோடி ரூபாய்க்கு மேல டாக்ஸ் கட்டுறவங்க. டி கேட்டகரி 1 கோடிக்கும் கீழே இருக்கிறவங்க. ஸோ இந்த 1 கோடிக்கும் கீழே இருக்கிறவங்களெல்லாம் வருஷம் பார்க்க மாட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் ஆடிட்ஸ்லாம் நடக்கும். ஸோ ஆடிட் பை அ டாக்ஸ் அத்தாரிட்டி. இவங்க ஆஃபீஸ் வருவாங்க, ஆஃபீஸ் வந்து பார்ப்பாங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா பழைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்க்கும் இப்படிக்கும் டைம் லிமிட் டிஃபைன் பண்ணிட்டாங்க அழகா. வரத்துக்கு 15 நாள் முன்னாடி நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அசஸி எடுத்து போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி ஆடிட் த்ரூ ஆடிட்ல கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கிடைச்சிருச்சுன்னா அன்னிலேருந்து 3 மாசத்துல ஆடிட்டை முடிச்சிடணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த அசஸியோட பிசினஸ் பயங்கர காம்ப்ளெக்ஸ் சார். இங்கேருந்து அங்க விற்கிறாரு, அங்கேருந்து அங்க போகுது, திருப்பி ஜாப் இருக்காகுது, வேற ஒரு இடத்துல இருந்து வருது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா கமிஷனர், திருப்பி சொல்றேன், கமிஷன் காரணத்தை எழுதி ஆன் ரீசன் ரெக்கார்டட் அண்ட் ரைட்டிங் இன்னொரு ஒரு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. முதல் 3 மாசத்துலயே முடிக்கணும்னு வாங்க. 3 மாசம் எக்ஸ்டென்ஷன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அன்லஸ் அதர்வைஸ் நிஜமாலுமே ஒரு காம்ப்ளெக்ஸான பிசினஸ் இருந்தாதான். ஸோ அடுத்த 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் பாசிபிள். அதுக்கு மேலாம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது. ரிவ்யூ பண்ணி அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் அவருடைய ஆடிட் மெமோவை ஆடிட் கன்க்ளூட் பண்ணதுலேருந்து 30 நாளைக்கு கொடுக்கணும். என்னெல்லாம் சார் கொடுப்பாரு? நீங்க டாக்ஸ் கட்டலை, நீங்க இந்த எக்ஸாம்ஷன் தப்பா எடுத்திருக்கீங்க, நீங்க இங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இங்க லேட் ஃபீ கட்டணும், இங்க ஷார்ட் ஆயிருக்கு, இது மாதிரியான மெமோ இது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆடிட் மெமோ சார் கொடுப்பாங்க. ஆடிட் முடிச்சதுலேருந்து 30 நாளைக்குள்ள கொடுக்கணும். இதெல்லாம் டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டி. இது எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே தனித்தனியா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் உள்ள ஸ்பெஷல் ஆடிட். இந்த ஸ்பெஷல் ஆடிட் எப்போ அப்ளிகபிள்? ஒரு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல தான் இந்த ஸ்பெஷல் ஆடிட் அப்ளிகபிள். அது என்ன சார் ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்? எந்த ஒரு நபர் நிறைய இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்காரு, இல்ல எந்த ஒரு நபரோட பிசினஸ்ல வேல்யூவேஷன் இஷ்யூ இருக்கும். நான் திருப்பி சொல்றேன். இன் கேஸ் ஆஃப்
1 minute. எந்த ஒரு நபரோட பிசினஸ்ல வேல்யூவேஷன் அல்லது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், இது 2 விதமான பிரச்சனைகள். அவங்களுக்கு வேல்யூவேஷன் ரிலேட்டட் பிரச்சனையும் இருக்கலாம், இல்ல ஐடிசி. நார்மலா ஒரு தொழில்ல இவ்வளவுதான் ஐடிசி வரும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. நிறைய அசசிக்கு தெரியாது. ப்ரிஃபரபிளா ஸ்டேட் அசசி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது மாதிரி ஒரு கணக்கு இருக்கான்னு. இது ஒரு கணக்கு இருக்கு, அது இண்டஸ்ட்ரியிலேயே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நீங்க வந்து லெதர் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. உங்களுடைய பர்ச்சேசஸ் ஆஃப் லெதர், கெமிக்கல் இது எல்லாமே சேர்ந்து 67% தான் இருக்கும். இங்க தலைகீழ குட்டிகரணம் போட்டீங்கனாலும் எந்த ஒரு கம்பெனிக்கும் அவன் கடன்லயே வாங்கி ரெண்டட் ப்ராப்பர்ட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணா கூட 75% தாண்டாது. ஒரு அசசி 90% கிரெடிட்ல ஆப்ரேட் பண்றாங்க. அதாவது எப்படின்னா அவர் கட்ட வேண்டிய டாக்ஸ 90% இது எதுல இருந்து கட்டுறாரு அப்படின்னா ஐடிசில இருந்து கட்டுறாரு. மீதி 10% தான் எதுல வருது அப்படின்னா கேஷா கட்டுறாரு. இது ஒரு கணக்கு. இதை பார்ப்பாங்களா? இதை பார்ப்பாங்க. இது பேர் என்னன்னா கேஷ் டு கிரெடிட் ரேஷியோ அப்படின்றது பேரு. சார் இதெல்லாம் வேற பார்ப்பாங்க. என்ன பார்க்கல உங்களுக்கு சொல்லுங்க. நான் அதான் சொல்றேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாருமே மீட் பண்ணோம்னா இந்த லாவோட நிஜமான சேலஞ்ச் எல்லாம் தெரியும். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. இண்டஸ்ட்ரி நாம் படி 67% தான் பாசிபிள். இவரு 75, 80, 90 எல்லாம் கிளைம் பண்றாரு. ஆவரேஜா அந்த வருஷத்துக்கு பார்த்தா 93% இவர் கிரெடிட் கிளைம் பண்றாரு. அப்படின்னா இவர் கட்ட வேண்டிய 100 ரூபால 93 ரூபா ஐடிசி மூலியமா கட்டுறாரு, 7 ரூபா கேஷ்ல கட்டுறாரு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன டவுட் வரும்னா, நிஜமாலுமே இவர் 93 ரூபா எலிஜிபிள் கிரெடிட்டா? அவ்வளவு கிரெடிட்டா இவருக்கு இருக்கு? இவர் எப்படி பிசினஸை விட எக்ஸப்ஷனலா இருக்காரு? ஒரு போட்டோகிராஃபிக் ஃபார்ம் வந்து, நான் சொல்றது சாதாரண ஃபார்ம்லாம் இல்லைங்க. அவங்க வந்து ஒரு 250 கோடி ரூபா வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போட்டோகிராஃபிக் ஃபார்ம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் 1 மாசம் கூட டாக்ஸே கேஷ்ல கட்டல. திடீர்னு ஒரு நாள் வந்து பிக்கப் பண்றாங்க, 66ல ஆடிட்டுக்கு பிக்கப் பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஐடிசி. ஒரு நாள் 1 மாசம் கூட உனக்கு டாக்ஸ் கட்ட வராதா அப்படின்னு வரும்போது, இதுக்கு ஜெனியூனான காரணமும் இருக்கும். சில டைம் அந்த அசசி ஏதாவது ஒரு தப்பும் பண்ணலாம். ஸ்பெஷல் ஆடிட் எப்போ அப்ளிகபிள்? உங்களுடைய வேல்யூவேஷன்ல டவுட் இருந்தா, இல்ல நீங்க எடுத்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல டவுட் இருந்தா ஸ்பெஷல் ஆடிட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ண முடியும்? அசிஸ்டன்ட் கமிஷனர். கமிஷனரோட அப்ரூவலுக்கு அப்புறம் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டையோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டையோ இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த சார்ட் அக்கௌண்டன்ட்டோ காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோ 90 நாளைக்குள்ள அந்த மொத்த வேலையையும் முடிச்சுட்டு அவர் வந்து அவருடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும். சார் 90 நாள்ல முடிக்க முடியலன்னா இன்னொரு 90 நாள் அந்த அந்த கமிஷனர் வந்து கிராண்ட் பண்ணலாம். அதுக்கும் ரீசன்ட் ரெக்கார்டட் இன் ரைட்டிங் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த இந்த சார்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டும் அசசிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் கொடுக்கணும். அவங்க எப்படி அந்த டிசிஷனை எடுத்தாங்க, எப்படி இந்த இதுல எடுத்தாங்க,
என்ன காரணங்கள், என்ன காரணத்தை பேஸ் பண்ணி இது மாதிரியான இதை எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் சார்ட் அக்கௌண்டன்ட்டோ காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அந்த கன்சர்ன் ப்ராசஸ் கிட்ட பேசுறதுக்காக. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த ஆடிட்டோட செலவு எல்லாமே கமிஷனரை சேர்ந்தது தான், அந்த சார்ட் அக்கௌண்டன்ட் பே பண்ணுறது எல்லாமே. இதை பேஸ் பண்ணி டேக்ஸ் கம்மியாவோ ஷார்ட்டாவோ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எக்ஸஸ் கிரெடிட் அவைல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் 73 74 இஷ்யூ பண்ணுவாங்க. பிரைமா ஃபேசி நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 ஆடிட் இருக்கு ஜிஎஸ்டியில. 35 உட்பிரிவு 5 அதுல வர ரெகுலர் ஜிஎஸ்டி ஆடிட் 9C அந்த 9C இருக்கு பாத்தீங்களா, அது 35 உட்பிரிவு 5ல அசசி அவங்களே அவங்கள பண்ணிக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான இது எதுக்கு கொடுப்பாங்கன்னா ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இது என்னது சார்? 65 ஆடிட் என்னது சார்? இது டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய ஆடிட். ஓகே. 66 இன்கேஸ் ஒரு அசசி நிறைய கிரெடிட் எடுத்தாலோ இல்ல அவங்க வேல்யூவேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கவர்மெண்ட் நினைச்சாலோ அப்போ மட்டும்தான் 66 இன்வோக் பண்ணுவான். அந்த டைம்லயும் கவர்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க இந்த ஆடிட். ஒரு சிஏவியோ சிஎம்ஐயோ வச்சு தான் அவங்க ஆடிட் பண்ணி அதோடைய ரிசல்ட்ஸை வாங்கினா அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடிட் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ். மூவிங் ஃபார்வர்ட், அஃபென்சஸ் அண்ட் பெனால்டி. ரொம்ப சிம்பிளான ஏரியா. எதெல்லாம் நமக்கு பண்ணக்கூடாது 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 பண்ணக்கூடாதுன்னு தெரியுமோ அதெல்லாம் பண்ணினா டாக்ஸ் வரும். சரவணன் சார் வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் தி கேஷ் டு கிரெடிட் ரேஷியோ ஃபார் ஹோட்டல், ட்ரேடர், சர்வீஸ் செக்டர்லாம். சரவணன் சார் அப்படி அது ஒரு இதுவே கிடையாது. இது வந்து நாங்களாம் அந்த ரெகுலர் அசஸ்மெண்ட்ல இருக்கிறது, போய் ரெப்ரசன்ட் பண்றது, இது மாதிரி எங்களுக்கு தெரியறதுனால எங்களுடைய அசஸ்மெண்ட்ல இது வர்றது ஸ்ட்ரெயிட்டா இதுதான் தம்ப் ரூல் அப்படின்றது கிடையாது. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட அது வந்து டிபார்ட்மெண்ட்டோட மேனுவல். அது யாருக்கும் இதுவா ரிவீல் பண்றது இல்லை. அதாவது இந்த செக்டார்ல ஃபைல் பண்ற எல்லா ரிட்டர்னையும் பேஸ் பண்ணி அவங்களே அவங்களுக்கு இன்டர்னலா போட்டு வச்சிருக்கிற ஒரு ரெஃபரன்சஸ். ஸோ அதனால அது வந்து நாங்களாம் சொன்னோம்னாலும் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ்க்காக வேணா அதை யூஸ் பண்ணுவோமே தவிர சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஆத்தென்டிக்கா இருக்குமா அப்படின்றதுல எனக்கு அது ஆத்தென்டிசிட்டியில டவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய பழக்கத்துல அது எனக்கு தெரியும், இது வந்து இங்க ப்ராப்ளம் இருக்கும்னு செக் பண்ணிப்பாரு அப்படின்னுவோம், அதுல கண்டுபிடிக்க முடியும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது தெரியாது. நிறைய நேரத்துல அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அது விலகியும் இருக்கும். அந்த போட்டோகிராஃபரோட கேஸ்ல இது வேற மாதிரி இருந்தது. அவங்க வந்து நிறைய கேபிட்டல் குட்ஸ் வாங்கியிருந்தாங்க, அதனால அந்த ஒரு முதல் 2 வருஷத்துல அவங்களுக்கு நிறைய கிரெடிட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியா மாறுபடும். அதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்க போயிட்டு கொடுத்து வரலாம். அதை அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். பெனால்டி, அஃபென்சஸ் அண்ட் பெனால்டி. முதல்ல அஃபென்ஸ்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான பெனால்ட்டிலாம் என்ன அப்படின்றது தான் இதோடைய மொத்த டிஸ்கஷன். 122 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த 122ல ஒரு 7 ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். பிசிடி இல்லை 1ல ஆரம்பிச்சு 11 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ரோமன் 1, இட்டாலிக் 1, இட்டாலிக் 2, இட்டாலிக் 3. அதாவது நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாது. நிறைய பேர் இதெல்லாம் செய்வாங்க. வேற டாக்ஸபிள் பர்சன் குட்ஸ் அனுப்பிச்சுட்டு பில் அடிக்க மாட்டாரு, பில் அனுப்பிச்சுட்டு குட்ஸ் அனுப்ப மாட்டாரு, சேவை பண்ணிட்டு பில் அடிக்க மாட்டாரு, பில் அடிச்சுட்டு சேவை பண்ண மாட்டாரு, அதுக்கப்புறம் டாக்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பாரு, கட்டியிருக்க மாட்டாரு 3 மாசத்துக்கு மேல. அதே நேரத்துல கம்மியா டாக்ஸை கலெக்ட் பண்ணுவாரு, இல்ல ஜாஸ்தியா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிடுவாரு, பிடிக்க வேண்டிய டிடிஎஸை கரெக்டா பிடிச்சிருக்க மாட்டாரு, கலெக்ட் பண்ண வேண்டிய டிசிஎஸை கரெக்டா கலெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. 36,000 ரூபா கிரெடிட் அப்படின்னா 3,60,000 கிரெடிட் எடுத்துருவாரு. இல்ல அவருக்கு வந்து ரீஃபண்டே எலிஜிபிள் கிடையாது, ஏதோ சுத்தி முத்தி தப்பா ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிடுவாரு. ஆபீசர் கேட்டா டாக்குமெண்ட்டையே ஃபோர்ஜ் பண்ணி கொடுக்கறது,
பேலன்ஸ் ஷீட்டையே மாற்றி கொடுக்கறது, சைன் பண்ண பேலன்ஸ் ஷீட் வேற, இங்கே கொடுக்குற பேலன்ஸ் ஷீட் வேற, இது மாதிரிலாம் பண்ணுறது. ஆர் ஒரு ஆஃபீஸர் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது, அது அவருடைய பிளேஸில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ அவரை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகே. ஆர் transporting of goods without document, suppressing the turnover, failure to maintain books on records, இதெல்லாம் பாருங்களேன். Providing false information, failure to furnish information when it is called by an officer. Okay, இது followed by supplying, transporting, storing any goods liable for confiscation, using the GST number of another person. அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு வேற என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணி வேற ஒருத்தர் இவே பில் போட்டாரு, எல்லாம் ஃப்ராட். ஓகே. tampering or destroying the evidences, followed by availing distributing of ITC by an input service distributor. ஐடிசியே வராம டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சார் இதெல்லாம் பண்ணுவாங்களான்னா அமக்களமா எல்லாரும் எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் திருடனாய் பார்த்து திருண்டா வைத்தால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அன்னைக்கே பாடிட்டு போயாச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஒருத்தர் பாக்கி இல்லை. இதே மாதிரி ஒரு சாயங்காலம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது 5:30 மணிக்கு. சீனியர் பார்ட்னர் சொன்னார், கணேஷ் இருப்பியாப்பா அப்படின்னாரு. இருக்கேன் சார் அப்படின்னாரு. இல்லை 7:30 மணிக்கு ஒருத்தர் வராரா அப்படின்னாரு. சரி சார், 7:30 மணிக்கு ஒருத்தர் வராருனாலே எனக்கு டவுட் வந்துருச்சு, அவர் 7:30 வரப்போறாரா இல்லை 7:30 மணிக்கு வராரு. இல்லை பெரிய லிஸ்டட் கம்பெனிக்கா வராருக்கா அப்படின்ட்டு. யார் சார் சொன்னாங்க? ஒரு பர்டிகுலர் வேற ஒரு கம்பெனி செக்ரட்டரி ரெஃபர் பண்ணி அவங்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இனிஷியல் டிஸ்கஷன் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் சார் ஒரு சம்மன் வந்திருக்கு அப்படின்னாரு. சம்மனை காமிச்சாரு. பார்த்த உடனே தெரிஞ்சது இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சம்மன். என்னதுக்கு சார் சம்மன், என்ன கம்பெனி அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் ஸ்டீல் பிஸ்னஸில் இருக்கோம். சரி ரைட்டு, ஸ்டீல் பிஸ்னஸில் இருக்கீங்க. ஸ்டீல் பிஸ்னஸில் இருந்தவுடனே இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு விற்றுருக்கோம் சார். சரி, கம்பெனிலேருந்து விற்றீங்கன்னா அதில் ஒன்றும் ஆகாது அப்படின்னா, இல்லை சார் இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு விற்றுட்டு திருப்பி இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு விற்றுட்டோம் சார். சரி ரைட்டு, இதெல்லாம் சர்க்குலர் ட்ரேடிங் இதெல்லாம் இருக்குது. வேர் ஹவுஸ் ரெசிப்டை என்டார்ஸ் பண்ணி விற்கிறது இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னே இல்லை, எல்லாமே இருக்குது. பட் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு எல்லாமே சொன்னாரு. கரெக்டு, இங்கேருந்து இங்கே அனுப்புறீங்க, இது 1-to-1 ப்ரூவ் பண்ண முடியுமா? 1-to-1லாம் ப்ரூவ் பண்ண முடியாது, அதே மொத்தமா இருக்கும் அப்படின்னாரு. ரைட்டு, அங்க அப்படின்னா இப்படியே சுத்தியே விட்டுருக்காங்க. கட்சியில ஸ்டாக்கே இல்லை. சரி சார் எவ்வளவுக்கு பண்ணிருக்கீங்க சார் அப்படின்னா, 240 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னாரு. அது 240 கோடியா? இல்லை இது மாதிரி 4 கம்பெனில இருக்கு. ரைட்டு, எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும், நான்லாம் காப்பாற்ற முடியாது. அண்ணா நகர்ல ஒரு அட்ரஸ் தரோம், போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் தான் வாங்கணும், நீங்க உங்களை தூக்கி தான் நேரம் உள்ள வைப்பான், வேற ஆப்ஷனே கிடையாது. இது நவம்பர் 2018 பயங்கர சீரியஸா போன இஷ்யூ. சம்பவ் அதுக்கப்புறம் கான்சியஸா, ஏன்னா அதுக்கப்புறம் இவேபிள் ஆனதுக்கப்புறம் நிறைய குறைஞ்சிருச்சு. இப்பவும் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல, இப்பவும் இருக்கு. ஓகே, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே இது சேலஞ்ச். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்கள தூக்கி உள்ள வச்சிடுறான். ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாரு ரெஸ்பெக்டிவ் சார்ட் அக்கௌண்டன்ட் அதுக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்கள தூக்கி உள்ள வச்சிடுறான். ஃபைல் பண்றவங்கள தூக்கி உள்ள வச்சிடுறான். இதெல்லாம் சாஃப்ட் டார்கெட்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், இவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற ஒரு இது வேற. அன்னைக்கு நாங்க ஒரு 1 வீக் பிஃபோர் 27 வயசு ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட், லேடி சார்ட் அக்கௌண்டன்ட், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ரிட்டர்ன் வந்திருக்கு, ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவன் என்ன பண்றான், ஃப்ராட் பண்றானே தெரியாது. நிறைய நேரத்துல இது மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க சேலஞ்ச் என்ன சார், எவ்வளோ டிடிஎஸ் சரியா டிடெக்ட் பண்ணலையோ அது பெனால்ட்டியா வரும், எவ்வளோ டிசிஎஸ் சரியா கலெக்ட் பண்ணலையோ அது பெனால்ட்டியா வரும், டாக்ஸ் எவ்வளவோ கட்ட வேண்டிய டாக்ஸ் எவ்வளவோ அது பெனால்ட்டியா வரும், தப்பா ஐடிசி எடுத்திருந்தா அந்த ஐடிசி எடுக்கப்பட்ட தப்பான அமௌண்ட் டாக்ஸா வரும், பெனால்ட்டியா வரும். ஐடிசி ராங் அவைல்மெண்ட் ஆஃப் ரீஃபண்ட் தப்பா வாங்கியிருந்தா ரீஃபண்ட் ஃப்ராடா
கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவோ அது டாக்ஸ் ஆகும். பெனால்டி ஃபார் தி அபவ் அஃபென்சஸ் 10,000 ரூபாய் இல்ல அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் இவேடட், TDS not deducted, TCS not collected, ITS wrongly, ITC wrongly availed or refund wrongly claimed or fraudulent. இதுதான் பெனால்டி. ஸோ இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் புதுசே இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு, எல்லாமே நார்மலா இருக்கிற சுச்சுவேஷன். அதே நேரத்தில் வெலாசிட்டி ஆஃப் தி இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. எவ்வளவு சீரியஸா இஷ்யூ வருதோ, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி 50,000 ரூபாயோ 60,000 ரூபாயோ 70,000 ரூபாய்க்குலாம் யாரும் பிடிச்சி ஜெயிலில் போட போறது இல்லை. வெலாசிட்டி ஆஃப் தி இஷ்யூ நிறைய போகும்போது ஆப்வியஸா அதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். அகெயின் அதுக்கெல்லாம் அந்த அதர் ஆக்ட்ஸ் மற்ற இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரியான ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் 122 உட்பிரிவு 1 தான் இதை பத்தி பேசும். இந்த ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சார் யார் யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவங்க பேர் என்னன்னா அபேட்டார்ஸ் அப்படின்னுவாங்க. who aids or abates any of the offenses. பில் இல்லாத குட்ஸ்னு தெரிஞ்சு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ற டிரான்ஸ்போர்ட், அதை வேர் ஹவுஸ்ல வச்சுக்கிற ஒரு வேர் ஹவுஸ் கீப்பர் ஆர் வேற யாரோ ஒருத்தர் அவருடைய இடத்துல அந்த பொசஷனை வச்சிருக்காரு, அவருக்கு நல்லா தெரியும் அதுக்கு பில் இல்லை அப்படின்னு. ஸோ இது மாதிரியான ஆட்கள் ஆர் யாரோ ஒருத்தர் பணம் வாங்குறவர், பணம் கொடுக்கிறவர் ஆர் ஆஃபீஸர் கூப்பிட்டா ஆஃபீஸர் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஆஃபீஸர் நோட்டீஸ் அனுப்புவார், வரமாட்டாரு, வந்தாரும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டாரு. ஸோ இது மாதிரி பண்றவங்க எல்லாருக்குமே பெனால்டி விச் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 25,000. நிறையலாம் கிடையாது, 25,000 CGST, 25,000 SGST. இந்த பெனால்டி யாருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு, சப்போர்ட் பண்றவங்களுக்கு. பண்றவங்களுக்கு இல்லை, பண்றவங்களுக்குலாம் நேர 122 பெனால்டி. சப்போர்ட் பண்றவங்களுக்கே, அந்த ஆக்டிவிட்டியில சப்போர்ட் பண்றவங்க, அவங்க டிரான்ஸ்போர்ட்டரா இருக்கலாம், இல்ல அங்க புக் கீப்பிங் வச்சுக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல அவங்க குட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறவா இருக்கலாங்க, இல்ல வேற யாராவது ஒரு அவங்க கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவரா இருக்கலாம், இல்ல அவுட் சோர்ஸ்ட் அக்கௌண்டன்டா இருக்கலாம், இல்ல வந்து ஜிஎஸ்டி கன்சல்டன்டா இருக்கலாம். யாரு வேணாலும் இந்த ஆக்டிவிட்டி இவர் பண்றாருன்னு தெரிஞ்சு பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான சேலஞ்ச் எல்லாமே இருக்கு. இந்த ரிட்டர்ன் வந்து ஒரு குறிப்பான ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன் 150 அப்படின்ற ஒரு செக்ஷன்ல வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரிட்டர்ன். அதாவது இன்னும் இந்த ரிட்டர்ன் நோட்டிஃபை ஆகலை ஜிஎஸ்டியில். அந்த ரிட்டர்ன் நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் இந்த பெனால்ட்டி வரும். அதாவது என்ன ஐடியா அப்படின்னா, இபிட்டேருந்து ஒவ்வொரு அசஸையும் எவ்வளோ இபி யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டு யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து யார் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாங்க, இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா ஏஐஆர் அப்படின்னு பேரு. இன்கம் டேக்ஸ்ல ஏற்கனவே இருக்கு, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன். அதாவது நீங்க கிரெடிட் கார்டில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்வைப் பண்ணா, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்க ஷேர்ஸ் வாங்கினா, இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போதோ அதை மாதிரியானவே மாடல் இந்த ரிட்டர்ன். இன்னைக்கு தேதிக்கு இந்த பெனால்ட்டி பெருசா யூஸ் ஆகாது. அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா ஒரு நாள் டிலேக்கும் 100 ரூபா, அந்த பெனால்ட்டி மேக்சிமமா 5,000. பெரிய விஷயம். கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்காக ஆள் அனுப்பலாம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்கும்போது தப்பாவோ இல்லை யாராவது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அப்போ வந்து அவங்களுக்கு பெனால்ட்டி 10,000. ஸோ யார் யாரெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது தான் இந்த கேஷ் டு கிரெடிட் ரேஷியோஸ் இதெல்லாம் இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்குங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போதான் அவங்களுக்கு தெரியும். என்ன கேட்பாங்கன்னா, ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க, உங்கள் இண்டஸ்ட்ரி என்ன, அதுக்கு ஒரு கோட் நம்பர் வச்சுருவாங்க. நீங்கள் இந்த கோட் நம்பர்லாம் எங்கே வருவீங்க அப்படின்வாங்க, அதில் போட்டுருவாங்க நம்ம. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ப்ராடக்டில் எங்கே வருவீங்கன்னுவாங்க, அதை போட்டுருவாங்க. உங்கள் டர்ன் ஓவர் எவ்வளவு, டேக்ஸ் எவ்வளவு, நீங்கள் எவ்வளோ கேஷில் கட்டுறீங்க, எவ்வளோ கிரெடிட்டில் கட்டுறீங்க, அவ்வளோதான். இதை வச்சு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அரைவ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இது எதுக்கு அப்படின்னா, நிறைய டைம் கவர்மெண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும்.
அனாலிசிஸ் ரேட்டு குறைக்கிறதுக்கு ரேட் எடுத்துட்டு இதே டேட்டாவை தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப வம்பு பண்ணாங்க, கண்டினியூவெல்லாம் வம்பு பண்ணாங்கன்னா பெனால்ட்டி 25,000 வரைக்கும் போகும். கண்டினியூ டே பெனால்ட்டி. டேட்டாவே தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்றவங்களுக்கு கண்டினியூவா ஒரு பெனால்ட்டி இஷ்யூ பண்றதுனா ஜஸ்ட் லைக் தட் இஷ்யூ பண்ணிடலாமா? ஏதாவது கிரைட்டீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கிரைட்டீரியன். ஜஸ்ட் லைக் தட்லாம் பெனால்ட்டி போட முடியாது. ஃபர்ஸ்ட் மைனர் பிரீச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. 5,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற எந்த டாக்ஸ் நான் பேமெண்ட்டுக்கும் உங்களால பெனால்ட்டி போட முடியாது. அது வந்து மைனர் பிரீச் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் ஒரு பெனால்ட்டி அப்படின்றது, அந்த பெனால்ட்டி என்னவா வேணா இருக்கட்டும், 122 இருக்கட்டும், 73 இருக்கட்டும், 74 இருக்கட்டும், 129 இருக்கட்டும், 130 இருக்கட்டும், என்ன செக்ஷன்ல வேணா பெனால்ட்டி வரலாம். இந்த செக்ஷன்ல தான் பெனால்ட்டி வரணும்னு இல்லை. ஒவ்வொரு பெனால்ட்டியும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க போட முடியும். ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் போடவே முடியாது. அது எப்படி சார் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் போட முடியும் பெனால்ட்டியை அப்படின்னா, நிஜமாலுமே அவர் ஃப்ராடு பண்ணியிருந்தா தான் நீங்க வந்து போட முடியும். ஏதோ போடும்போது ஒரு 4 சீரியல் நம்பர் தப்பா இருக்கு. இது என்ன சொல்லுவோம்னா எரர்னு சொல்லுவோம். எரருக்கும் மிஸ்டேக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசமே கிடையாது. சட்டத்தோட ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எரர்னா வேற, மிஸ்டேக்னா வேற. மிஸ்டேக்னா தெரிஞ்சு பண்றது, எரர்னா தெரியாம பண்றது. ஸோ அடுத்த வாட்டிலேருந்து எழுதும்போது மிஸ்டேக்னு எழுதாதீங்க, எரர்னு எழுதுங்க. ஓகே, கமிஷன்னு சொல்லக்கூடாது, ஒமிஷன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா கமிஷன் தான் தெரிஞ்சு பண்றது, கமிஷன் ஒமிஷன் தான் தெரியாம பண்றது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு கேஸ்லயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நிஜமாலுமே. வேணும்ட்டேன்னு ஃப்ராடு பண்றவங்கள விட்டுருங்க, ஒரு பார்க் பண்ணிடுங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வேணா ரொம்ப தெரிஞ்ச அசசியா இருந்தா வேணா போய் ஆர்கியூ பண்ணலாம். தெரியும் குச்சி போட்டுருவாங்கன்னு தெரியும், அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரெயிட்டா அன்எத்திக்கல், இல்லாஜிக்கல் அப்படின்னா தூக்கி ஜெயில புடிச்சு போடுங்க சார் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. பட் அதர் தேன் தட் ஜெனியூனாவே சில அசசிக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம், பிஸ்னஸ் சரியா போகாம இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது காரணமா இருக்கலாம், வீட்டில் ஏதாவது பர்சனல் சேலஞ்சஸாக இருக்கலாம். நிறைய நேரம் ப்ரொப்ரைட்டர் நிறுவனத்துல நிறைய இது மாதிரியான சேலஞ்ச் இருக்கும். ரொம்ப நாளா ஒரு எம்ப்ளாயி பார்த்துட்டு இருந்திருப்பாரு, திடீர்னு அவர் விட்டு போயிடுவாரு. அவர் விட்டு போன உடனே தலையும் புரியாது, வாழும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இவ்வளவு நாள் அவரை நம்பியே போயாச்சு. இன்னைக்கு டக்குன்னு அவரு இல்லை அப்படின்னும் போது அடுத்த ஆளை வந்து எடுத்துக்கிறதுக்கே டைம் ஆகும். அதுக்குள்ள ஏதாவது இது மாதிரி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா, ஸோ ஒவ்வொரு நேரங்கள்ல ஒண்ணு மாறும். நிறைய கேசஸ்ல வேற வேற விதமா ஆர்கியூ பண்ணுவோம். ஒரு கேஸ்ல வந்து அந்த வருஷம் யூஸ்வலா டாக்ஸ் எல்லாம் ரெகுலரா கட்டுற அசசி, அந்த வருஷம் திடீர்னு ஒருத்தர் அவங்க வேர் ஹவுஸ்ல ஒரு மெட்டீரியல் எடுத்து வந்து இறக்குறாரு. கெமிக்கல் வேர் ஹவுஸ் தான் அது, எல்லாருக்குமே தெரியும். லைசன்ஸ் வாங்கி ஆப்ரேட் பண்ற கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸ் தான். கெமிக்கல் வேர் ஹவுஸ்ல மருந்து இறக்குறோம்னு சொல்றவரு அந்த மருந்துல ஒரு நச்சுத்தன்மை இருக்குன்றத சொல்லணும். அவரு சொல்லல. அது இறக்கினவன் எல்லாரும் திடீர்னு மயக்கம் போட்டு விழறான். மயக்கம் போட்டு வந்தோடனே எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அதுல வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் செலவாகுது. அதுக்கப்புறம் அவன்லாம் அதுல 3 பேருக்கு ஒரு மாதிரி சேலஞ்சா ஆறாங்க, கண்ணு தெரியாம போகுது. அப்போ அவங்களுக்காக கொஞ்சம் இழப்பீடு தர வேண்டியது இருக்கு. ஸோ இது இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பிசினஸும் நடக்கும், ஒரு நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸும் வந்துனே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஆபீசர் வராரு, என்னப்பா டாக்ஸ் கட்டலையா அப்படின்னு கையை மடிச்சுன்னு வந்தோடனே, ஆமா சார் கட்டலை, ஏதோ கட்டிடுறேன்னு சொல்லிட்டு 12 மாசம் 16 மாசம் டாக்ஸை ஏதோ கடன் வாங்கி ஏதோ கட்டுறாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டக்குனு பெனால்ட்டி வந்துடுது. ஏன்னா நீ டாக்ஸ் கட்டல, 3 மாசத்துக்கு மேல டாக்ஸ் கட்டலைன்னா நான் பெனால்ட்டி போடுவேன். 122 நீங்க இன்வோக் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. பட் அதே நேரத்துல அசசி எண்ட்ல பாருங்க, இது மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சை நீங்க ப்ரூவ் பண்ணா கவர்மெண்ட் நாளைக்கு பெனால்ட்டி வேண்டாம்னு சொல்லலாம். ஒவ்வொரு பெனால்ட்டியும் அந்தந்த ஃபேக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லெவி பண்ண முடியும். ஜென்ரிக்கா பெனால்ட்டியை இதுவே பண்ண முடியும். ஃபாலோடு பை ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். நீங்க ஒரு பெனால்ட்டி லெவி பண்றதுக்கு முன்னாடி, நான் உங்க மேல இந்த பெனால்ட்டியை லெவி பண்ண போறேன், நீங்க வந்து இதுக்கு ஒத்துக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய வியூ என்னன்றத சொல்லுங்க அப்படின்னு. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் கொடுத்து அதை அசதி கேட்கணும். பெனால்ட்டி ஒரு ஆர்டரா தான் வரும்.
ஸோ அப்படிதான் போகணும் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும். இம்போசிங் பெனால்ட்டி ஷால் ஸ்டேட் த நேச்சர் ஆஃப் பிரீச், என்ன காரணத்தினால நான் பெனால்ட்டி லெவி பண்றேன். அகெயின் வாலண்டரி டிஸ்க்ளோஷர்ஸ், அசசியே ஆமா சார் நான் மறந்துட்டேன், இது கட்ட மறந்துட்டேன், பணம் இல்லை அப்படின்னா பெனால்ட்டி ஃபுல்லா போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன குறைச்சி போட முடியுமோ அதை குறைச்சி போடலாம். எங்கெல்லாம் அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சோ அங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த செக்ஷன் படி இவ்வளவுதான் பெனால்ட்டி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்கெல்லாம் அது மாதிரி ஃபிக்ஸேஷன் இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் பெனால்ட்டியை போடலாம். பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணி ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். நான் திருப்பியும் சொல்றேன், நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா ஆடிட், இன்வெஸ்டிகேஷன், சர்ச், இன்ஸ்பெக்ஷன், இது 4 தான் என்ட்ரி பாயிண்ட். ரொம்ப ரேர் ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட். ஓகே, அசஸ்மெண்ட்லாம் ரொம்ப ரேர். அசஸ்மெண்ட்ல ஒரு கேஸை வந்து பெனால்ட்டி வரைக்கும் எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னா அங்கே சரியாவே ரெப்ரசன்ட் பண்ணலைன்னு அர்த்தம். ஆடிட் வருவாங்க, ஆடிட்ல ஏதாவது தப்பு கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது 73 இல்லை 74 இன்வோக் பண்ணிடுவாங்க, ப்ராப்ளமே இருக்காது. பொருள் வருது, பொருள் வரும்போது குட்ஸ் என்னது இது இல்லாமல் வருது, உங்களுடைய பேர் என்ன சொல்றது, டாக்குமெண்ட் இல்லாமல் வருது, டாக்குமெண்ட் சரியா இல்லாமல் வருது, இவேபிள் இல்லாமல் வருது. அப்போ ஆஃபீஸர் பிடிச்சிடுறாரு. அதோட ப்ரொசீடிங்ஸ் 129. பில்லே இல்லாம ஒருத்தர் பொருளை வித்துன்னு இருக்காரு, விற்கிறாருன்றத தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஆஃபீஸர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 67 யூஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் போய் அங்க இருக்கிற குட்ஸ் எல்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுறாரு. 130 நீங்க இன்வோக் பண்ணுவீங்க. அதே நேரத்துல ஒரு நான் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், அது வந்து 62. அதுக்கப்புறம் நான் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் 62, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் 63, இல்லை வந்து சம்மரி ரிட்டர்ன் 64. இது மாதிரியான செக்ஷன்ல இருக்கும்போது ஏற்கனவே அங்க பெனால்ட்டி இருக்கும். இந்த செக்ஷனுக்குலாம் ஏற்கனவே பெனால்ட்டி இருக்கு. ஓகே, ஸோ இந்த செக்ஷன்ல ப்ரொசீட் ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சார் வேற ஏதாவது செக்ஷன்ல வந்து பெனால்ட்டி வருமா அப்படின்னா 61 ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்ன், அதுலேருந்து வந்து கூட பெனால்ட்டி வரலாம். இந்த செக்ஷன்ல இருந்து தான் பெனால்ட்டி வருமா? நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு இன்ஸ்பெக்ஷன்னால டாக்ஸ் கட்டுற மாதிரி வரலாம், அந்த டாக்ஸ் கட்டுறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டும் பெனால்ட்டியும் வரலாம், ஒரு ஆடிட்னால வரலாம், ஒரு வேற ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுனால வரலாம், இல்ல ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட்னால வரலாம், என்ன காரணங்கள்னால வரலாம். ஏதாவது எந்த காரணமுமே இல்லைன்னா நீங்க 127 யூஸ் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ பெனால்ட்டிக்கு கண்டிப்பா ஆர்டர் தேவை. பெனால்ட்டி, ஃபைன் என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும்? ஆர்டரே இல்லாம உங்கள்கிட்ட இருந்து என்னால பணத்தை கலெக்ட் பண்ண முடியும்னா அது ஃபைன். ஆர்டர் போட்டாதான் கலெக்ட் பண்ண முடியும்னா அது பெனால்ட்டி. பெனால்ட்டிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டை கொடுத்துட்டு தான் நான் இது பண்ண முடியும். நான் மாட்டுக்கு நாளை தம்பி பெனால்ட்டி இருக்குது 50,000 நாளை கட்டிடுங்க, முடியாது. ஏன் உங்களுக்கு 50,000 பெனால்ட்டி, 25,000 சிஜிஎஸ்டி, 25,000 எஸ்டிஎஸ்டி? ஏன் காரணம் முதல்ல எழுதணும். என்ன வயலேஷன் எழுதணும். இதை நீங்க இங்க வயலேட் பண்ணதுனால இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி நான் லெவி பண்றேன், இல்ல எந்த செக்ஷனுமே இல்லை அதனால ஜெனரல் செக்ஷன் 125 யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் பெனால்ட்டி போடுறேன் அப்படின்றத சொல்லி உங்களை ஒரு நாள் வர வச்சு உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, ஐயா ராசா நீங்க இந்த செக்ஷன்லாம் யூஸ் பண்றீங்க, எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுன்னு அவர் சொல்லுவாரு. எனக்கு போகும்போது ஒருத்தன் பேன் கார்டு எடுத்து கொடுத்தான், அதுக்கப்புறம் ஒருத்தன் ஜிஎஸ்டி எடுத்து கொடுத்தான், நான் ஏதோ வச்சு ஏதோ பண்ணின்னு இருக்கேன், நீங்க என்னது இதெல்லாம் பேசுறீங்க, எனக்கு வந்து நான் ஸ்கூல் பக்கமே போனதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர்கிட்ட ஒரு நியாயமான டிஃபென்ஸ் இருக்கு. ஓகே, என்ன டிஃபென்ஸ் இருக்குன்னா ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ இதை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஃபைனலா நீங்க ஆஃபீஸர் போடுற ஆர்டர் போடலாம், அவங்க போடுற ஆர்டர் ஆடலாம். ஆனா இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே குடிக்காம என்ன போட முடியாதுன்னா பெனால்ட்டி போட முடியும். ஃபைன் அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா விழுந்துனே இருக்கும், மீட்டர் ஓடினே இருக்கும். ஃபைன், இதுதான் ஃபைன். ஃபைனுக்கும் பெனால்ட்டியும் உள்ளது. லேட் ஃபீ எல்லாம் ஃபைன் கேட்டகரியில போயிடும்.
லேட் ஃபீல கிளியரான ஒரு ஃபைன் கேட்டகரியில் போயிடும். ஸோ அந்த ஆர்டர் போட முடியாது. இதுதான் இது. அகெயின் 122 வெயிவ் பண்ணலாம், 123 வெயிவ் பண்ணலாம், 125 வெயிவ் பண்ணலாம். ஸோ இந்த பெனால்டிஸ்லாம் 122 நீங்கள் அப்படியே போனீங்கனாலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜென்ரல் என்ன சொல்றது, எல்லா பிரீச்சுக்கும் 122 தான். ஸோ 122 வெயிவ் பண்ணலாம், 123 வெயிவ் பண்ணலாம், 125 வெயிவ் பண்ணலாம். ஜென்ரல் பெனால்டி 125, அந்த ரிட்டர்னுக்காக ஃபைல் பண்ணுறது 123, 122 எல்லா ஒரு 21 விதமான வயலேஷன்ஸ்க்கும் வர பெனால்டி. செக்ஷன் 47 உங்களுடைய லேட் ஃபீ எல்லாமே யார் வெயிவ் பண்ணலாம்? கவர்மெண்ட் வெயிவ் பண்ணலாம், வேற யாராலையும் வெயிவ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வேணும்னா வெயிவ் பண்ணலாம். லேட் ஃபீ நிறைய தடவை வெயிவ் பண்றாங்களே, அப்போ எல்லா வாட்டியுமே இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி தான் வெயிவ். 129 இவேபிள் படிக்கும் போதே இதை பார்த்தோம். இதுதான் பெனால்டி செக்ஷன் அப்படின்னு சொன்னோம். 129 பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா, ஒரு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும் போது அதை பிடிச்சிருக்கணும். ஈவேபிள் இல்லாம குட்ஸ் மூவ் பண்ணப்பட்டது, இன்வாய்ஸ் இல்லாம குட்ஸ் மூவ் பண்ணப்பட்டது. ஈவேபிள்லையும் இன்வாய்ஸ்லையும் போட்டிருக்கிற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, டிக்ளேர் பண்ணியிருக்கிற குட்ஸ் வேற, இருக்கிற குட்ஸ் வேற, வேல்யூவை பார்த்தா டவுட் வருது. ஸோ இது மாதிரியான காரணங்களுக்கு அந்த பொருள் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது 67 யூஸ் பண்ணி 68 இன்ஸ்பெக்ஷன், அந்த 68 இன்ஸ்பெக்ஷனை யூஸ் பண்ணி அதுல ஒரு வயலேஷன் இருந்தா 129 இன்வோக் ஆகும். சார் இன்வோக் ஆனா என்ன ஆகும்? அவரை ஒரு டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இதுக்கு பெனால்டி, நீங்க இந்த பொருளை இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லாம, இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்லாம் இல்லாம மூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பெனால்டி உண்டு. அதை ஓனர் ஆஃப் தி குட்ஸ் கிளியர் பண்ணாருன்னா 100% டாக்ஸ் கட்டணும். எதுவா இருந்தா, டாக்ஸபிள் குட்ஸா இருந்தா. இதே எக்ஸம்ப்டட் குட்ஸா இருந்தா அவரு 2% கட்டினா, 2% அல்லது 25,000 ரூபாய், whichever is less. So exempted goods இருக்கிற வரைக்கும் 25,000 ரூபாய் அல்லது 2%, whichever is less. But taxable goods இருக்கும்போது 100% as penalty. Any violation, நான் திருப்பியும் சொல்றேன், when any person transport any goods or stores any goods while they are in transit in contravention of provisions of the rules made thereunder, all such goods and conveyance shall be liable to detention or seizure. After detention or seizure shall be released where so and so paid tax or filing a scrutiny form of this that. Okay. No such goods or conveyance shall be detained or seized without serving an order of detention or seizure. அந்த நோட்டீஸ் கொடுக்காம, எம்ஓவியில கொடுக்காம, அது அந்த ஜிஎஸ்டி எம்ஓவின்னு சொல்லுவாங்க, அது அந்த ஃபார்ம் வர சீரீஸ் நம்பர் நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த எம்ஓவி கொடுக்காம இதை எடுத்துன்னு வரும். ஈவேபிள் இல்லாம போச்சுன்னா இதுதான் பெனால்டி. ஈவேபிள் போடலைன்னா என்ன சார்? ஈவேபிள் அந்த தேதி முடியறதுக்குள்ள நான் போனேன்னா என்ன சார்? ஈவேபிள் போட்ட ரூட்ல போகாம வேற ரூட்ல போனேன்னா என்ன சார் ஆகும்? எல்லாமே பிரச்சனைங்க, எல்லாமே பிரச்சனை. ஆஃபீஸர் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் 129 தான் இருக்கும், which is very. ஓனர் வரல, அப்போ மற்றவங்க வேற யாரோ தான் வராங்க,
அப்படின்னா equal to 50% of the value of the goods reduced by the tax. கட்டின டாக்ஸ் அமௌண்ட்லேருந்து குறைச்சிட்டு 50% of value of goods or exempted goods இருந்தா 5%. 5% of exempted goods or 25. Exempted goods பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமே 25,000 ரூபாய் தாங்க. எக்ஸாம்டட் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. டாக்ஸபிள் குட்ஸை பொறுத்த வரைக்கும் தான் ப்ராப்ளம். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோடு இதை கிராஸ் வெரிஃபை பண்ணோம்னா ஐடிசியும் கிடைக்காது. அதை நம்ம ஏற்கனவே இந்த டிஸ்கஷன்ல பார்த்தோம். ஆர்த்தி, when government can waive penalty னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்னா கவர்மெண்ட். ப்ராப்பர் ஆஃபீஸர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராப்பர் ஆஃபீஸர்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும், செக்ஷனுக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். ப்ராப்பர் ஆஃபீஸர்லாம் ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு சரவணன் சார் who will be punished? எந்த இஷ்யூக்கு சரவணன் சார்? இல்ல 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 என் கேள்வி நீங்க புரிஞ்சுக்கல. எந்த இஷ்யூக்குன்னு கேட்கிறேன். சப்ளையர் ஆர் ரெசிபியன்ட் who will be punishedனு கேக்குறீங்களே, எந்த இஷ்யூக்குன்னு கேட்கிறேன். இஷ்யூ என்னன்னு கேட்கிறேன் நான். Aarthi, detention, seizure and all synonymous words, Aarthi. Based on documentary, what is a modality, it is different. அவ்வளவுதான். Detention note, miser, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் லீகலா போயிடும். அப்புறம் அது மைசர் போட்டேன்னா சீஷர், டிடென்ஷன் நோட் போட்டேன்னா என் கஸ்டடியில இருக்கு. ஓகே சரவணன் சார், உங்க கேள்வி எனக்கு இன்னும் புரியல. Coming back here, the proper officer detaining or seizing the goods or conveyance shall issue a notice. இது நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம். And ask him to pay, pass an order. அந்த டாக்ஸ் பெனால்டி அதெல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துன்னு போகலாம். without giving an opportunity of being heard. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. ரொம்ப கிளியர். இல்லைன்னா அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் எல்லாமே சொல்றோம். இது அகெயின் ஆல் ப்ரொசீடிங்ஸ், எனி பேமெண்ட் ரெஃபர்ட் அபவ் ஆல் ப்ரொசீடிங்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நோட்டீஸ் ஷால் பி டீம் டு பி கலெக்ட். ஆர்டர் போட்டு பணம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சுடுவாரு. இன்கேஸ் அந்த குட்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, பெரிஷபிள் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா, இல்லை சாரி குட்ஸ் எல்லாம் பெரிஷபிள் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை வித்துட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது இந்த செக்ஷனா அடுத்த செக்ஷனா? அது அடுத்த செக்ஷன், இந்த செக்ஷன்ல வராது. any goods or the owner of the goods fail to pay the amount and the penalty provided within 14 days of the detention or seizure, then for further proceedings it will go to 130. 130க்கு அனுப்பிச்சு. இங்கே கட்டி முடிச்சா 14 நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும். 14 நாள் எல்லாம் முடிக்க முடியாது சார், நான் அதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு போவேன் அப்படின்னா, சார் டிரான்ஸ்போர்ட்டர் டிலே டெலிவரிலாம் சொல்லவே முடியாது விநாயகம் சார். இவே பில் டைம் லிமிட்னா டைம் லிமிட், இல்லைன்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் ஃபார் இவே பில் ஜூரிஸ்டிக்ஷனல் கமிஷனர்கிட்ட அப்ளை பண்ணி நீங்க வந்து வாங்கணும். எக்ஸ்டென்ஷன் ஃபார் இவே பில்லுக்கு நீங்க யோசிக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. குட்ஸ் நாளைக்கு மாட்டிச்சுன்னா வம்பு தான். அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இதெல்லாம் யாருமே இது வந்து ரீசன்ஸ் எதுவுமே நம்ம சொல்ல முடியவே முடியாது. Confiscation of goods and levy of penalty. Who will be liable to pay அப்படின்னீங்கன்னா, யார் உங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட், யாருனால டெலிவரி அப்படின்றது.
டிரான்ஸ்போர்ட்டரை டிலே பண்ணிட்டாருன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட்டரோட லாரியோட கான்ஃபிஸ்கேட் ஆயிடும். உங்களுக்கு குட்ஸ் வேணான்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க போக வேண்டாம், அவங்கள இது பண்ண சொல்லிக்கலாம். அவங்க அதர் தேன் ஓனர் ஆஃப் தி குட்ஸ் அவங்க வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப டஃப். நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? சேர்த்தி அமிச்சு, ஏன்னா உங்க ரெசிபியன்ட் போக மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என் இடத்துல வந்து சேரணும்ன்றவாரு. நீங்க தான் போனோம், நீங்க போக மாட்டீங்கன்ட்டீங்கன்னா லாரிக்காரர் தான் போய் அவர் தான் செட்டில் பண்ணணும். இஷ்யூ கட்ட வேண்டிய பெனால்ட்டி எல்லாத்தையும். கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் லெவி ஆஃப் பெனால்ட்டி 130. 122க்கு அப்புறம் 130 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். எப்படி நிறைய ஆக்டிவிட்டியை அது அஃபென்சஸ்னு போட்டு இது பண்ணுதோ, இங்க அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு இங்க வந்து இங்கதான் ஆக்சுவலான பெனால்ட்டி ரிலேட்டட் கன்க்ளூஷன்ஸை கொடுப்பாங்க. சப்ளையர் receives any goods in contravention of provisions of the act or does not account for the transaction, supply goods which are liable without applied for registration, contravenes the provisions, use any conveyance as a means of transport, prove that he was used without knowledge of the conveyance of the owner himself. அந்த ஓனருக்கு தெரியாம அவருடைய லாரியை யூஸ் பண்றது. Again, proper officer adjudicating shall give to them. யார் யாரெல்லாம் இது மாதிரியான காரணங்களுக்காக குட்ஸை இது பண்றாங்களோ, இங்க வந்து ஒரு 5 காரணம் பார்த்தோம்ல, இங்க ஒரு 5 காரணம் பார்த்தோம்ல, இந்த காரணத்துக்காக யார் யாரெல்லாம் இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியான அஃபென்சஸ். supplies or receives any goods in contravention of any provisions of the act or rules made under with an intent to evade payment of duty. ரொம்ப கிளியரா இருக்கு. with an intent to evade payment of duty. வரும்போதே குட்ஸ் பில் இல்லாம வருதுன்னு தெரிஞ்சு அந்த ஆக்டிவிட்டியை பண்றது. does not account for any goods on which he is liable to pay tax. பொருளை வித்துட்டு டாக்ஸ் கட்டுறது. supplies any goods liable to tax without applied for registration. Registration illama tax collect பண்றது. Contravention of any provisions of the law or the rules made under to evade payment of tax. Tax கட்டாம இருக்கிறதுக்காக ஏதோ பண்றாரு. Uses a conveyance meant means of transport for carrying on goods in contravention of provisions of the conveyance, proves that it was so used without the knowledge of the owner himself. ஓனருக்கு தெரியாது அந்த குட்ஸ் அப்படி யூஸ் ஆயிருக்காங்க, பட் ஓனருக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் அங்க ஃப்ராட் பண்ணிருக்காங்க. ஆல் சச் குட்ஸ் ஆர் கன்வேயன்ஸ் ஷால் பி லயபிள் ஃபார் கான்ஃபிஸ்கேஷன். அங்க இருக்கிற குட்ஸோ இல்ல கன்வேயன்ஸஸோ வில் பி லயபிள் ஃபார் கான்ஃபிஸ்கேஷன் அண்ட் ஷால் பி லயபிள் ஃபார் பெனால்டி அண்டர் செக்ஷன் 122. 122 செக்ஷன் படி பெனால்டி வரும். என்னத்துக்கு? இங்க குட்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ற பவர் கிடைக்கும். இது எப்படி வந்துட்டு இருக்கிற லாரியை நான் நிறுத்தி டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணும் போது டாக்குமெண்ட் இல்லைன்னா இந்த பெனால்டி போடுற பவர் எனக்கு கிடைக்குதோ, அது மாதிரி இவங்க இங்க பொருட்கள் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த பொருட்கள்ல இவங்க நிறைய அக்கௌண்ட் பண்றது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு நான் போய் அங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதுக்கப்புறம் நான் ஜீரோ இன் பண்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பெனால்டி 130 அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஓனர் வந்து குட்ஸை கிளியர் பண்ணாருன்னா shall not exceed the market value of the goods. Again, aggregate of fine penalty leviable shall not be less than the amount of penalty leviable under 129. என்ன பெனால்ட்டி என்ன ஃபைன் என்ன வேணா போடுங்க, பட் அது 129 உட்பிரிவு 1க்கு கீழே போக முடியாது. ஓகே, அதுக்கு கீழே இதுல வரக்கூடாது. Again, when such conveyance is used
for the carriage, the goods owner of the conveyance shall pay a fine equal to the tax payable on the goods being transported on them. I ஏற்கனவே சொன்னேன், such conveyance is used for the carriage and the concerned person is liable to pay tax. இது எல்லாமே யாரு போய் ரெமெடிக்கு கேட்குறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி அந்த ரெமெடி மாறும். பையர் போனார்னா, ஓனர் ஆஃப் த குட்ஸ் போனார்னா ஒரு மாதிரி ரெமெடி, ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் போனார்னா வேற ஒரு ரெமெடி, ரெசிபியன்ட் போனார்னா வேற ஒரு ரெமெடி. ஸோ 3 பேருக்கும் 3 விதமான ரெமெடி. Where any fine in lieu of confiscation of goods or conveyance is imposed, the owner of such goods or conveyance referred above shall, in addition to be liable for tax, penalty and charges. அது மாதிரி ஏதாவது லெவி பண்ணியிருந்தா, பெனால்ட்டி லெவி பண்ணியிருந்தா, இது வந்து நான் டிரான்சாக்ஷனை தவிர எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாமா? அதாவது இந்த டிரான்சாக்ஷன் பண்ணது ஒரு தப்பு, அந்த தப்புக்கு நான் ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணது இன்னொரு தப்பு, அதுக்கு நான் தனியா டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அப்போ ஒரே டிரான்சாக்ஷன்ல நான் 2 தடவை டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாமா? கலெக்ட் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட், அந்த டிரான்சாக்ஷன் பண்ண தப்புக்கு நான் 122ல டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த பெனால்ட்டி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸுக்காக அந்த கன்வெயன்ஸ்ல வந்ததுக்காக அதுக்கு ஒரு பெனால்ட்டி நான் தனியா கலெக்ட் பண்ணலாமா? 2ஆ கலெக்ட் பண்ண முடியுமா என்னால? பெனால்ட்டின்னா 200ல ஒரு சில இடத்துல 300% வரைக்கும் பெனால்ட்டி போகுது. அந்த டிரான்சாக்ஷன் பண்ண தப்புக்கு, தப்பா டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் அந்த குட்ஸை கான்ஃபஸ்கேட் பண்ணதுக்காக 3 தடவை வருது. ஸோ இது எல்லாமே ஓவர் ரைடிங்கா அப்படின்னா எல்லா செக்ஷனையும் ஆரம்பிக்கும் போது என்னத்தை பண்ணி விட்டுறான்னா 130 எல்லாம் கான்சியஸா விட்டுட்டோம். 122லையும் நினைக்கிறேன் போட்டிருக்க மாட்டேன். எல்லாமே நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட்னு எழுதுவோம். நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட்னா இந்த செக்ஷன் அந்த செக்ஷனை விட சுப்பீரியர் செக்ஷன் ஆயிடுது. ஸோ எல்லாமே அப்படி வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. வித்வுட் கிவிங் த பர்சன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் இது பண்ண முடியாது. Goods confiscated, which will be given, what is it? Will vest with the government again. After giving a reasonable time, not exceeding 3 months, in lieu of fine, in lieu of confiscation, dispose of such goods or conveyance. அங்க 14 நாள், இங்க 3 மாசம். இதுதான் டைம் லிமிட். இந்த டைம் லிமிட்குள்ள வெயிட் பண்ணி குட்ஸ் அவங்க பாண்டு கீண்டு கொடுத்து கிளியர் பண்ணி எடுத்துன்னு போறதுனா போகலாம், இல்லை டாக்ஸ் பெனால்ட்டி கட்டி கிளியர் பண்ணிட்டு போகலாம். சரி, இங்க நாங்க சொல்ற சப்மிஷன் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். குட்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது மாட்டிச்சுன்னா வேற செக்ஷன், குட்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஆபீசர் வந்து பார்த்து எடுத்தாங்கன்னா அது வேற செக்ஷன், ஆடிட்ல ஏதாவது மாட்டிச்சுன்னா வேற செக்ஷன். ஆடிட்ல ஏதாவது மாட்டிச்சுன்னா 122 போயிடுவாங்க. குட்ஸ் மூவ் பண்ணும்போது ஏதாவது மாட்டிச்சுன்னா 129 வந்துடும். அவங்க ஆஃபீஸ் திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வராங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு குட்ஸ் இருக்கு, பில்லே இல்லை, 130. இந்த செக்ஷனோட வித்தியாசங்கள் பிராடா இதுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இதெல்லாம் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் படிச்சுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். Any provision contained in the Code of Criminal Procedure shall not prevent any punishment under the provisions of any other law for the time being enforced. என்னை இங்க பனிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக வேற செக்ஷன்லயோ வேற ஆக்ட்லயோ நீங்க பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வேற ஆக்ட்லயோ வேற செக்ஷன்லயோ என்ன பனிஷ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக இங்கேயும் எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கத்தியோட பனிஷ்மெண்ட் தனி, அங்கத்தியோட பனிஷ்மெண்ட் தனி. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஓனருக்கே தெரியாம அந்த லாரியை ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு இது மாட்டும் போது தான் அந்த ஓனருக்கு தெரியுது. இதான் ஃபேக்ட்ஸ் வச்சுக்கோங்க. அவரை வந்து நாங்க இங்க பனிஷ் பண்ணும்போது, இந்த செக்ஷன்ல பனிஷ் பண்ணும்போது அவர் வந்து வேற ஒரு சிவில் கேஸ்லயோ கிரிமினல் கேஸ்லயோ அவருக்கு வந்து இதுல ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா அதை நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே ஓவர் ரைடிங் அப்படின்றத ஹைலைட் பண்றது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அது வேற ப்ரொவிஷன்ஸ். பனிஷ்மெண்ட் ஃபார் சர்டன் அஃபென்சஸ்.
122க்கு என்ன பனிஷ்மெண்ட் வரும்னு 132ல சொல்லிடுவோம். அது என்ன சார் 122? 122 தான் மெயின் அஃபென்சஸ்லயே. அதெல்லாம் என்ன அஃபென்ஸ்னு தெரியும். அந்த அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்ட் 132ல வரும். இது திருப்பி திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா பில் இல்லாம அடிச்சா, பில் இல்லாம சர்வீஸ் பண்ணா, ஃப்ராடுலண்டா ஐடிசி எடுத்தா, ஆஃபீஸர் டாக்குமெண்ட் கேட்டபோது கொடுக்காம இருந்தா, டேக்ஸ் கட்டாம இது பண்ணினா, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண டேக்ஸை கட்டாம இருந்தா, தப்பா ஐடிசி எடுத்தா, சார் திருப்பி திருப்பி என்ன சார் இதே சொல்றீங்க? இது எல்லாத்துக்குமே பெனால்ட்டி நம்ம பார்த்துட்டோம். நான் திருப்பியும் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே பெனால்ட்டி பார்த்தாச்சு சார். அப்புறம் என்ன சார் இது பனிஷ்மெண்ட்? அதான் பெனால்ட்டி கட்டணும் சார், அது மானிட்டரி. திருப்பி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேணுமே. அதே மாதிரி இருக்கும் பாருங்க, அப்ஸ்ட்ரக்ட்ஸ், acquisition of possession, again who tampers the evidence, destroys the evidence, fails to supply necessary information. எனக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உட்காந்து ஜாலியா படிங்க, நல்லா இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் தி டே என்ன சார் பண்ணுவீங்க? உச்சி ஜெயில போடுவோம், வேற எதுவும் ஆகாது. will be punishable. Punishable how, sir? If they have taken excess ITC, tax involved is exceeding 500 lakhs. Imprisonment that may extend to 5 years. Where the issue involves exceeds 200 lakhs but does not exceed 500 lakhs. 2 கோடிக்கு மேல இருக்கு, 5 கோடிக்கும் கீழே இருக்கு. அப்போ அவரை 3 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போடலாம் with fine. Okay, followed by 100 lakhs it exceeds but does not exceed 200 lakhs. 1 வருஷம் இருக்கு. இதெல்லாம் இருக்குங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 270 கோடி 40 கோடி அது மாதிரி ஆள்லாம் நேர புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. because they have issued an invoice on which they have not paid a tax, and then the best part என்னன்னா, கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவாங்க, அவங்கள்ட்ட ஒரு காரணம் இருக்கும். ஸோ இந்த கேஸ் அப்படியே முடியாது, இட் கீப்ஸ் ஆன். He shall be punished with imprisonment which may extend up to 6 months or for a fine. அதாவது என்ன சார், 1 கோடிக்கும் கீழே இருந்ததுன்னா, இது எல்லாமே வெலாசிட்டி ஆஃப் இஷ்யூவை பொறுத்து தான். 132 கவர்மெண்ட் எடுத்தோன்னா பிடிச்சி அவனை ஜெயிலில் போடுங்க சார், அப்படிலாம் பண்றதே கிடையாது. சீரியஸா அந்த இஷ்யூ அனலைஸ் பண்ணுவாங்க. நிஜமாலுமே பெரிய இஷ்யூவா இருந்ததுனால தான் எல்லா இதுவுமே, அதர்வைஸ் எதுவுமே இல்லை. எவ்ரி சப்சிக்வெண்ட் அஃபெண்டர்னா திருப்ப பண்றவர் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 5 years. ஸோ இந்த முதல் 3 கேஸ் வருது பார்த்தீங்களா, 5 கோடிக்கு மேல ஃப்ராட் பண்ணவங்க, 2 கோடிக்கு மேல ஃப்ராட் பண்ணவங்க, 1 கோடிக்கு மேல ஃப்ராட் பண்ணவங்க, இவங்க 3 பேருக்குமே மினிமம் 6 மாசம் ஜெயில். மினிமம், in the absence of a special and adequate reason to the contrary, to be recorded in the judgment. இது பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு கலாய்க்கிறது தெரியுமா? ஒரு ஜட்ஜு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல ஃப்ராடு பண்ண ஒருத்தரை வெளில விடணும்னா ஜட்ஜு முதல்ல காரணம் எழுதணும். ஜட்ஜு காரணம் எழுதணும்னா நிஜமாலுமே அங்க ஒரு காரணம் இருக்கணும், இல்லைன்னா அவனை 6 மாசம் மினிமம் ஜெயில வைங்க அப்படின்றாங்க. நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட போறதில்ல, ஃப்ராடு பண்றவங்கலாம். நாளைக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எங்க சீரியஸா இன்வோக் ஆகுதோ அப்போ இந்த ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். 132 ஸ்ட்ரெயிட்டான ஒரு அஃபென்ஸ் செக்ஷன். அண்ட் அகெயின் எல்லா அஃபென்சஸ்க்குமே இங்க நடக்கிற நிறைய அஃபென்சஸ் நான் காக்னசபிள் அஃபென்ஸ், ஒரு சில அஃபென்சஸ் காக்னசபிள் அஃபென்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், காக்னசபிள் அஃபென்ஸ், நான் காக்னசபிள் அஃபென்ஸ் ரெண்டா பிரிப்போம். தப்பா இன்வாய்ஸ் அடிச்சா, இன்வாய்ஸ் அடிக்காம பொருளையோ சேவையோ பண்ணா, தப்பா ஐடிசி கிளைம் பண்ணா, தப்பா ரீஃபண்ட் வாங்கினா காக்னசபிள் அஃபென்ஸ். பெயிலே கிடைக்காது. பெயில் கிடைக்காதுன்றத வேற
நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அரெஸ்ட் வாரண்டே இல்லாம வந்து அரெஸ்ட் பண்ணலாம். மற்றதெல்லாம் காக்னைசபிள் அஃபென்ஸ் அண்ட் பெயிலபிள் அஃபென்ஸ். இன்ஃபேக்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிக்க போறாங்கன்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்ன போது போய் வாங்கிலாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பாசிபிள். சி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அகெயின் சாங்ஷன்லாம் கமிஷனர் லெவலில் அப்ரூவ், அட்லீஸ்ட் ஏசிஜேசி லெவல், சாரி ஏடிசிஜேசி லெவலில் கிளாரிட்டி இருந்தால் தான் எடுத்துன்னு போய் நேர ஒருத்தரை வந்து பனிஷ் பண்ணி பிடிச்சி போடுறது. Any person who is engaged in collection of statistic or any person who is engaged in provision of common portal or information contained in the common portal. யாரோ ஒருத்தருக்கு வந்து காமன் போர்ட்டலுக்கு ஆக்சஸ் இருக்கு, இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்றவர், இதெல்லாம் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை வெளில டிஸ்க்ளோஸ் பண்ணா அவங்க எல்லாருக்குமே 6 மாசம் ஜெயில் பிளஸ் 25,000. நிறைய டேட்டா, ரொம்ப சென்சிட்டிவான பிஸ்னஸ் சென்சிட்டிவான டேட்டா நிறைய நேரம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட இருக்கும். அவங்களால இதை ஆக்சஸ் பண்ண, ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, அப்படி ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ மினிமம் எந்த ஒரு கோர்ட்டும் மினிமம் டு தி லெவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், இதுக்கு கீழே, இது ஒரு கோர்ட்டோட ரகம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் இந்த அஃபென்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம், அதுக்கு கீழே ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மள்கிட்ட நிறைய விதமான கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. செஷன்ஸ் கோர்ட்ஸ்னுவோம், இந்த கோர்ட்டுன்னுவோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னுவோம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அது அந்த அந்த லெவல்ல தான் இந்த அஃபென்சஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணும். ஒரு டீமிங் ப்ரொவிஷன் 135 இந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் அப்படின்னா, சட்டம் வந்து ஒரு டீமிங் ஃபிக்ஷனை கிரியேட் பண்ணும். என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு அசசிக்கு ஒரு கல்பபிள் மென்டல் பிரசன்ஸ் அப்படின்றத டீமிங் ஃபிக்ஷனா கிரியேட் பண்ணுது. எனி அஃபென்சஸ் தட் ரிக்வயர் அ கல்பபிள் மென்டல் ஸ்டேட், த கோர்ட் ஷால் presume such existence but shall be a defense for the accused to prove the fact. அசசி ப்ரூவ் பண்ணணும், நான் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சிருக்கேங்க, நான் லெட்டர் எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய நேரத்தில் லெட்டர் கொடுத்தா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வாங்குறது இல்லை, லெட்டர் அனுப்பும் போது சும்மா கொரியர்ல போட்டு அனுப்பிச்சு விட்டுறது, ஆர்பிஐடியில் அனுப்பிச்சு அந்த ஸ்டிக்கரை மெயின்டைன் பண்றதுல அக்னாலஜ்மெண்ட் வாங்குறதுல, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். நாளைக்கு ஒரு லெட்டர் நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களை இது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான நேரத்தில், ஏன்னா ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தோம்னா, இந்த மாதிரி நான் ஃப்ராடு பண்ணணுன்றதை இன்னைக்கு டிசைட் பண்ணலை, நான் 3 வருஷம் முன்னாடி எனக்கு டவுட் இருக்கிறதுனால தான் நான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். நான் லெட்டர் எழுதி டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டிருக்கேன்னா, ஐஆர்ஆர்ஸா நீ பார்த்துட்டல, எனக்கு ஒன்று கிளாரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ நிறைய நேரத்தில் இதெல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. ஒரு டிரான்சாக்ஷனல் கிரெடிட் ஒரு அசசி தப்பா எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய நேரத்தில் கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டாச்சு. எனக்கு தெரியும், கரெக்ட் பண்ணிட்டு விட்டாச்சு. ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸருக்கு லெட்டர் எழுதிருக்கணும். சார் எழுதினா அவன் வந்துடுவான், வரட்டும், மேனேஜ் பண்ணதான் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகுன்றத சொல்றேன். நீங்க வேணும்ட்டு தப்பா கிரெடிட் எடுத்தீங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் ஆஃபீஸர். நீங்க வேணும்ட்டு என்னங்க பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும் வேணும்ட்டேன்னு 35 லட்சம்னு எடுத்துட்டீங்க, 3,80,000 தான் உங்களுக்கு எலிஜிபிள். நீங்க வேணும்ட்டே கிரெடிட் எடுத்துட்டீங்க, இல்லைன்னு நீங்க டிஃபென்ஸுக்கு என்ன இருக்கு உங்கள்கிட்ட, ப்ரூவ் பண்ண முடியாது. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இதுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, சார் நான் ஏன் சார் இப்படி பண்றேன் பாருங்க, லெட்டர்லாம் எழுதியிருக்கேன். ரெலவென்சி ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட், அதாவது செக்ஷன், அதுல ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு ஆஃபீஸர் வந்து 71 செக்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த நபருக்கு ஏற்ற மாதிரி சம்மன் கொடுத்து அந்த நபருக்கு அகெயின்ஸ்டாவே யூஸ் பண்ணப்படும். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வேலிட் இல்லை அப்படின்னு ஆக்கப்படும் அப்படின்னா அவரு ரிட்ராக்ட் பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு, நான் ஏதோ ஒரு சரியான சூழ்நிலையில இல்லை, இதுல இல்லை, அதுல இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்ராக்ஷன் பண்ணணும். அது ரிட்ராக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை எழுதி கொடுத்துட்டு வந்த 24 மணி நேரத்துல அந்த ரிட்ராக்ஷன் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ப்ராசஸோட பண்ணணும். சும்மா ரிப்ளை எழுதி போட்டு நான் எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அப்படிலாம் எழுதி கொடுக்கூடாது. அதுக்கான ஒரு பர்டிகுலர் மாடலோட பண்ணணும். ஃபாலோட் பை யாரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்களோ அந்த கன்சர்ன் பர்சன் இறந்துட்டாரு, இல்லை அவர் வந்து
இன்கேப்பபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ், சூழ்நிலை சரியில்லை, இந்த பர்சன் லுனாட்டிக் பர்சன் மாதிரி மாறிட்டாரு, ஆர் அந்த பர்சன் யாரோ அவரை என்னால் இப்போ எடுத்துன்னு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய நேரத்தில் இந்த இந்த லாலெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ராட் எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அந்த பர்சனை வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ப்ரிஃபரபுளாக அந்த கம்பெனியோட அக்கௌண்டன்ட், அந்த கம்பெனியோட அசோசியேட்டில் இருக்கிறவங்க, இல்லை அந்த கம்பெனியோட பையர்ஸ், ஆமாம்மா எனக்கு எல்லா வாட்டியும் அவங்க குட்ஸை சப்ளை பண்ணுவாங்க, பில் வரும், பில்லை திருப்பி வாங்கி போயிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது, இல்லை ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அந்த அந்த ஃப்ராட் அப்போ தான் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ வந்து அதில் யாரோ ஒருத்தர் அது மாதிரி கொடுத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிலவன்சி இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல். Offenses by companies, கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், எல்எல்பி, ஹெச்யூஎஃப், ட்ரஸ்ட், இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க கீ பர்சன் பிரச்சனைக்கு போகும். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா அந்த பார்ட்னருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி ட்ரஸ்ட்னா மேனேஜிங் ட்ரஸ்டிக்கு வில் பி கன்சிடர்ட் அஸ் கில்ட்டி. அதே மாதிரி ஒரு எல்எல்பினா அந்த கன்சர்ன்ட் கீ பார்ட்னர், அதே மாதிரி கம்பெனினா டைரக்டர், இவங்க எல்லாருமே கன்சிடர்ட் அஸ் கில்ட்டி. இவங்களும் இல்லை இவங்க நாலேஜுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு, சும்மாவே நடக்கலை அப்படின்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போ கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், every person at the time of the offense was committed. Every person at the time of offense was committed, in charge of that particular activity for conducting the business, shall deemed to be guilty. இது எதுக்கு சார்னா இண்டிவிஜுவல் பெனால்ட்டி லெவி பண்ணுறதுக்காக செக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவல் பெனால்ட்டி இருக்குது, அந்த பெனால்ட்டி லெவி. அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மோ ஒரு ட்ரஸ்ட்டோ அது மாதிரி இருந்ததுன்னா அந்த கன்சர்ன்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி, கன்சர்ன்ட் பார்ட்னர், ஹெச்யூஎஃப்னா கர்த்தா, அவரு அந்த டைம் அந்த பிஸ்னஸ் நடக்கும்போது யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கன்சிடர் அஸ் கில்ட்டி. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மால ரீபே பண்ண முடியலன்னா இவங்க கிட்ட வருவாங்க, நீங்க தான் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு. காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ், சார் ஏதாவது ஒரு அமிக்கபிளாக பார்த்து க்ளோஸ் பண்ணி லீகலாக எங்களால் ஜெயிலில் தூக்கி போடாமல் அது மாதிரிலாம் ஏதாவது பண்ண முடியுமா? காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் இது வந்து பர்மிட்டட், ப்ரொவைடட் 50% ஆஃப் தி டேக்ஸ் பெய்டு அவங்க கட்டணும், ஹையர் லிமிட்டு 150% ஆஃப் டேக்ஸ் பெய்டு. காம்பவுண்ட் பண்ணி ப்ரொசீடிங்ஸ், ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் இல்லாமல் தே கேன் கம் அவுட் அண்ட் க்ளோஸ் இட். இதெல்லாம் ரொம்ப ரேர் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். வெலாசிட்டி ஆஃப் தி இஷ்யூ பெருசாக இருக்கும்போது பண்ணுவாங்க. டேக்ஸ் கட்டியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க, பெனால்ட்டி கட்டியிருப்பாங்க. சார் எங்களெல்லாம் பிடிச்சி அவரெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடக்கூடாது சார், பர்சன் ஆஃப் கிரேட் ரெப்யூட், ஏதோ தெரியாதனமாக அவருடைய ஓவர் சைட்டில் நடந்துருச்சு, ஸோ வி வாண்ட் டு க்ளோஸ் தி இஷ்யூ அப்படின்ன போது லோவர் லிமிட் ஹையர் லிமிட் இதை பேஸ் பண்ணி நடக்கும். காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் ரொம்ப ரேர், எப்பயாவது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் பெனால்ட்டி ப்ராசிக்யூஷன். ரொம்ப பாதரை பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும் இதெல்லாம் படித்தா, நாளிலேருந்து சரியா போயிடும். அது இன்னைக்கு படிக்கிற இன்னைக்கு மட்டும் அந்த எஃபெக்ட். Any questions? Yes, I would take it up. Yes. Any questions? I would take it up. பிரச்சனை இல்லையா தம்பி, எப்போ முடிப்பீங்களா? சரவணன் சார் நீங்களே அன்மியூட் பண்ணலாம். சரவணன் சார் அன்மியூட் பண்ண முடியுதுல? முடியலையா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. வரல தெரியல சார். இப்போ பாருங்க, அன்மியூட். சார் சொல்லுங்க சார். சார் இந்த சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன், இது இன்னைக்கு உள்ளது இல்லை, ஏற்கனவே பார்த்த ஒரு சப்ஜெக்ட் இது. அந்த லாட் பேசிஸில்
அனுப்புற செயலா இருந்தா அது வந்து அந்த லாஸ்ட் கன்சைன்மெண்ட்ல தான் ஐடிசி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது லாஸ்ட் கன்சைன்மெண்ட் எப்படி தெரியும்? எக்ஸிஸ்டிங் பிசினஸ் இல்லையா, அது கான்ட்ராக்ட் ஏதாவது இருக்கணுமா? இல்ல, உங்களுக்கு பில்லே லாஸ்ட் கன்சைன்மெண்ட்ல தானே வரும். நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் படிச்ச போது ரூல் 55ல சிகேடி எஸ்கேடி அனுப்பும் போது உங்களுக்கு கடைசி நாட்டோட தான் ஒரிஜினல் இன்வாய்ஸ் போகணும்னு படிச்சுப்போம் பாருங்க. கரெக்ட். அவர் சப்ளையர் வந்து அப்படி பண்ணாம அவர் தனித்தனியா இன்வாய்ஸ் கொடுத்துட்டாரு. தனித்தனியா இன்வாய்ஸ் பண்ணிட்டாருன்னா லாட் 1க்கு ஒரு பில் அடிச்சிட்டாரு, லாட் 2க்கு ஒரு பில் அடிச்சிட்டாரு, லாட் 3க்கு ஒரு பில் அடிச்சிட்டாரு. ஆமா ஆமா. இல்ல இப்போ இது சரி, இப்போ இத லாட்ஸ்னு நம்ம எடுத்துக்கணுமா, சாதா நார்மல் சேல்ஸ்னு எடுத்துக்கணுமா? நார்மல் சேல்னு எடுத்துக்கணும். ஓகே, பில் அடிச்சு முடிச்சாச்சுல. பில் அடிச்சாச்சு, ஜோதியில கலந்துட்டோம். ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒண்ணும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு சார். ஓகே. குட் ஈவினிங் சார். எஸ் மேடம். சார், காம்பவுண்டிங்னா வந்து ஜெயிலுக்கு போகிறது தடுக்கிறது தான் காம்பவுண்டிங் இல்லையா? இல்ல ஃபீஸே குறைக்கிறது காம்பவுண்டிங்னா? ஃபீஸ் எல்லாம் இல்ல. காம்பவுண்டிங்னா என்ன சொல்றது, ஒரு காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ்ன்றது ஒரு பழைய காலத்து கான்செப்ட். இது கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நாளைக்கு யாராவது ஒருத்தர் அவர் ஏதோ எம்எல்ஏ எம்பி நல்ல செஞ்சவர், அவர் ஏதாவது பூச்சி ஏதோ தெரியாதனமா அவர் கீழே இருந்த யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, எண்ட் ஆஃப் த டே அவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி டைம்ல ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கணும்ன்றதுக்காக. இப்ப ஜெயிலுக்கு போகக்கூடிய பெனால்டி இருந்தா மட்டும்தான் காம்பவுண்டிங், அப்படிதான் எடுத்துக்கணும்ல நம்ம? ஏன்னா கம்பெனில வர மாதிரி தானே காம்பவுண்டிங். எல்லா இடத்துலயும் காம்பவுண்டிங் இல்லதான். அதுதான் டவுட். ஏன்னா அப்ப ஜெயிலுக்கு போற மாதிரி இருந்தா மட்டும்தான்